வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்ஆர் ஐடி இன்ஜினியர்ஸ் அண்ட் their டீம் அண்ட் இந்த ஜூம் ப்ரோக்ராமை அமைத்து கொடுத்த ஆர்ஆர் அறிவித்திருப்போவின் அமைப்பாளர்களுக்கும் வீரப்பன் ஐயா அவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜூம் காணொலியை மகரிஷியினுடைய ஆசையுடன் தொடங்குகிறேன். ஸோ இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் அண்ட் அதனுடைய மருத்துவ விளக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் அதனுடைய மருத்துவ விளக்கம் பார்ட் 2. ஸோ அதை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரின் முக்கியத்துவம் என்றால், உடல் உயிர் சக்தி குறையும் போது சுரப்புகள் செயல்படாமல் சரியாக வேலை செய்யாது. பிட்யூட்டரி சுரப்பி என்பது மாஸ்டர் கண்ட்ரோலர் சுரப்பி. அது வயதாகும் நிலையில், முதிர்ந்த நிலையில் அந்த சுரப்பியினுடைய தன்மையும் வேலை செய்யவில்லை என்றால், நாமே 14 பாயிண்ட் நாம் ஒவ்வொரு சுரப்பியையும் உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணி அதை செயல்பட வைப்பது தான் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் முக்கியத்துவம். இளமை காலங்களில் இந்த எல்லா சுரப்பிகளும் எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதனால் வயசாக இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அதனால்தான் இந்த 14 நம்ம மகரிஷி அவர்கள் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் என்ற தத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம டெய்லி நம்ம செய்கிறோம். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் நாம் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய மருத்துவம், நம்ம எந்த உறுப்பை அங்கே நம்ம அழுத்துறோம், அதனால் என்ன விளையும், அதனால என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம மகரிஷியன்னு சொல்லியிருக்காரு, நம்ம மனசை அந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரில் நம்ம ஃபிங்கரில் வச்சு நன்றாக அழுத்தும் போது மனசையும் அந்த இடத்தில் ஒருநிலைப்படுத்தும் போது ஜீவகாந்தம் அங்கே குவிந்து அங்கே நல்ல அந்த உறுப்புகளையும் அந்த பகுதியையும் உள்ள குறைகளை நீக்கி நல்ல தெளிவு பெறும். அதுதான் என்னுடைய 14 பாயிண்ட் ப்ரெஷருடைய முக்கியத்துவம். அடுத்த ஸ்லைட் போகும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட் நம்ம புக்கிலேயே இந்த படம் பார்த்துருப்பீங்க. அதே தான் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பாதையில் இங்கே தான் நாக்கு இருக்கு. இது உணவு பாதை இப்படியே வருது. நம்ம சாப்பிடும்போது இதுதான் இரைப்பை. இங்கே ஒரு சின்ன வால்வு இருக்கும், தசைகளான வால்வு. அந்த வால்வு தான் கண்ட்ரோல் பண்ணும். அது இரைப்பை இங்கே உணவு ஒரு 4 to 2 to 4 மணி நேரம் இந்த உணவுக்கு தகுந்த மாதிரி இரைப்பையில் இருக்கும். இரைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு வரும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் சிறுகுடல் பெரிய நீளமான குடல் வளைஞ்சி இங்கே தான் இந்த இடத்துல இந்த இலியம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் பெருங்குடலில் ஜாயின் ஆகுது. பெருங்குடல் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. சிறுகுடலும் பெருங்குடலும் ஜாயின் ஆகிற இடம் சேருமிடம் இங்கே தான். இங்கே இருந்துட்டு அப்படியே பெருகுடல் இப்படியே இப்படி வெளியே வரும். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய படம். ஒரு ஜென்ரலாக நான் இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக போட்டிருக்கேன். நம்ம உடலில் இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம சாப்பிடும் உணவு எங்கெங்கே என்னென்ன எவ்வளோ நேரம் தங்கும், கடைசியில் செரிமானம் அடைந்து வெளியே போவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தான் இதனுடைய படம். 1 minute இங்கே வாயில் போட்டு 1 நிமிஷம் நம்ம இது பண்ணணும். 1 நிமிஷம் அந்த தங்கணும். இப்போ இந்த உணவு பாதை இப்போ நீங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உணவு பாதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே நாம் சாப்பிடும் உணவு இந்த வாயு வழியாக, இந்த உணவு குழாய் வழியாக இங்கே இரைப்பைக்கு வரும். இரைப்பையிலிருந்து அப்படியே சிறுகுடல், இந்த எல்லோ கலர் ப்ரௌன் கலர் இருக்கிறதுலாம் இந்த எல்லோ சிறுகுடல்லேருந்து இங்கே பெருங்குடல் ஜாயின் ஆகிற பகுதி இந்த இடம் தான். இங்கே நான் ஏரோ காமிக்கிறேன், தெரியுதுங்களா? அந்த இடம் தான் அதனுடைய பெருகுடல் ஜாயின் ஆகிற பகுதி. இது இலியம்னு இருக்கும்.
இந்த கிரீன் கலர் தான் பெருகுடல். இங்க தான் ஜாயின் ஆயிட்டு, இப்படியே மேல இப்படியே வந்துட்டு, இப்படியே மலமாக வெளியேறுகிறது. இதுதான் இதனுடைய உணவு பாதையினுடைய குறுக்குவெட்டு தோற்றம். இப்ப நம்ப சாப்பிடும் உணவு வந்து நம்ப வாயில போடும்போது 1 நிமிஷம் வாயில இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இந்த குழாய் வழியாக இரைப்பைக்கு வர ஒரு 4 டூ 8 செகண்ட்ஸ் ஆகும். 8 செகண்ட்ஸ் ஆகும். அப்புறம் இரைப்பையில ஸ்டொமக்ல 2லேருந்து 4 மணி நேரம் இங்க இருக்கும். அந்த உணவினுடைய தன்மைக்கு தகுந்த மாரி சில ட்ரிங்க்ஸு ஆர் சாஃப்ட்டான பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு 2 மணி நேரத்தில இது வந்துரும். கொஞ்சம் கடினமான பொருள் எல்லாம் சாப்பிடும்போது ஒரு 4 மணி நேரம் செரிமானத்துக்காக அமிலங்கள்லாம் சேர்ந்து, இங்க இருந்து அப்படியே சிறுகுடல் வழியாக வந்து சிறுகுடல்லேருந்து பெருகுடல் போயிட்டு, அப்படியே வெளிய வந்துரும். நியர்லி அ சில சமயம் ஒரு 10 மணி நேரம் ஆகும் நம்ப சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் டோட்டலா வெளிய வர்றதுக்கு 10 மணி நேரம் வெளிய வர்றதுக்கு ஆகும். இதான் என்னுடைய விளக்கம். அடுத்தது நம்ப நர்வஸ் சிஸ்டம். உடம்புல வந்து நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் எலும்பு மண்டலம் இருக்கு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு மண்டலம் இருக்கு. நம்ப தலை எலும்பு, இது வந்து போன் நம்ப மார்பு எலும்பு, கை, கால், இடுப்பு இந்த மாரி எலும்பு மண்டலம்லாம் இருக்கு. இதெல்லாம் மூவ்மெண்ட்டுக்காக இதெல்லாம் இந்த எலும்பு மண்டலம் இருக்கு. இந்த நரம்பு மண்டலம் ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம் இருக்கு. வேரியஸ் வேற வேற நரம்பு மண்டலம் இருக்கு. அ நரம்பு மண்டலம் அதன் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு அ இன்ஃபர்மேஷன் அனுப்புவதன் மூலம் அதன் செயல்களையும், புலன் தகவலையும் ஒருங்கிணைக்கிறது. நம்ப பிரெயின்ல இருந்து செல்லும் உணர்வுகளை வேற வேற பகுதிகளுக்கு அதனுடைய கட்டளைகளை எடுத்து செல்வது நரம்பு மண்டலம் தான். நரம்பு மண்டலம் அதுதான் நரம்பு மண்டலத்தினுடைய வேலை. இப்ப நம்ப 14 பாயிண்ட் அக்குப்ரெஷருக்கு வந்துருவோம். இதுல வந்து அ அ பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1ன்றது நம்ம கழுத்துக்கு பின்புறம். இதுதான் கழுத்து. அ இங்க வந்து கண்ணு ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடுல தான் 3 எலும்பு இருக்கும். இந்த C1 டூ C7 அப்படின்ற சர்விக்கல் ஆ வெர்டிபிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்துக்கு 3 எலும்பு இருக்கும். அது எதுக்குனாக்கா, மூளையிலிருந்து அனுப்பப்படும் ஆணைகளை அதனுடைய செயலாக்க உதவுகிறது. இந்த 3 ஜோடி நரம்புகள் இங்கேயே இந்த பேக் சைடு நம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்க தான் அழுத்தது எதுக்குனாக்கா, அந்த நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணி, மூளையினுடைய இன்ஃபர்மேஷனை எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்வதற்கு தான் அந்த நரம்புகளை முதல்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் மற்ற எல்லா புள்ளிகளையும் நம்ம அ அழுத்தப் போறோம். அதுக்காக தான் இது. ஸ்பைனல் கார்டுன்றது இந்த மாரி இருக்கும். நெறைய வரிசையா இருக்கும். தேர் ஆர் C1, C2, C7 வரலும் இருக்கும். ஒண்ணு ஒண்ணா அடுக்கி இருக்கும். அப்புறம் T1லேருந்து T12 வரலும் இருக்கும். அப்புறம் I அ L1லேருந்து L5 இருக்கும். அப்புறம் Sலேருந்து S5 வரலும் இருக்கும். இந்த மாரி தான் ஸ்பைனல் கார்ட்ல இவ்வளோ வகையான ஸ்பைனல் கார்டு இருக்கு. ஸ்பைனல் கார்டு இது என்னன்னாக்கா, ஆ ரன்னிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த வெர்டபிரேட்டரி காலம் பேக் போன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் டாப் டூ பாட்டம். ஸ்பைனல் கார்டு இன்க்ளோஸ்ட் பை வெர்டபிரேட்டரி காலம். இதுல வந்து ஒவ்வொரு எலும்புலயும் இடையில ஒரு மஜ்ஜை இருக்கும். அந்த மஜ்ஜையெல்லாம் அந்த ஒவ்வொரு எலும்பும் தேய்மானம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் அந்த மஜ்ஜை இருக்கும். மஜ்ஜைன்னா ஒரு ரப்பர் ஷீட் மாரி இருக்கும். நெறைய பேருக்கு சொல்லுவீங்க பேக் பெயின், இந்த நெக் பெயின் அப்டின்னா, அந்த மஜ்ஜையெல்லாம் தேய்ஞ்சு போச்சுனாக்கா, அது ஒண்ணோட ஒரு எலும்பு உராயும்போது, அப்ப அந்த பிரச்சனை வரும். இது ரொம்ப டீட்டெயில்டா நம்ப பார்க்க வேண்டியதில்ல. நம்ப பாயிண்ட் நம்பர் 1 எங்க இருக்கு? அதனுடைய வேலை என்ன அப்டின்னா, அந்த மூளையிலிருந்து அனுப்பப்படும் இன்ஃபர்மேஷன உடலுக்கு எல்லாம் எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய செயலை இதுதான் செய்கிறது. அதுதான் இந்த பாயிண்ட் நம்பர் 1. அத ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் நம்ம படுத்துக்கிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வளைச்சு, நம்ப அந்த 3 எலும்பு இருக்கும் மேல இருந்து, அத நல்லா அழுத்தணும். அழுத்துனோம்னா, அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். நம்ப வாழ்நாள் முழுவதும் நாள் முழுவதும் நல்ல
அது வேலை செய்கிறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 1 இதே வந்து தான் ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இந்த படத்தெல்லாம் பாருங்க. இங்க மஜ்ஜைன்றது இங்க இந்த ஒயிட் கலரா இருக்கும். ஒவ்வொரு எலும்புக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்டா நான் இத போட்டிருக்கேன். இந்த C1 to C3 இந்த 3 இதுவும் வந்து கண்ட்ரோல் ஃபார்வர்ட், பேக்வர்ட் அந்த சைடு ஹெட் அண்ட் நெக் மூவ்மெண்ட் இதெல்லாம் ஃப்ரீயா பண்றதுக்காக தான் இந்த C1, C2, C3ன்னு 3 ஃபர்ஸ்ட் 3 எலும்பு இருக்கும். அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பாடிக்கு எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போறதுக்கு தான் இந்த 3 எலும்பு இருக்கு. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2, 3, 4 இந்த 2, 3, 4ன்றத 1 இன்ச்சு பிலோ த இங்கே தான் வந்து நம்ம இந்த விலா எலும்புன்னு சொல்லுவாங்க. உடம்பினுடைய விலா எலும்பு இருக்கும். அந்த எலும்பினுடைய எண்டில் நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு தான் பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு கீழே வந்து பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4 இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இன்ச்சும். இந்த தொப்புள் இங்கே இருக்கும், கீழே தொப்புள் இருக்கும். தொப்புளுக்கு மேலே 1 இன்ச்சு வரலாம். நம்ம இதை 3 பகுதியாக பிரித்து அந்த ஒவ்வொரு பகுதியும் நம்ம அழுத்துறோம். அங்கே என்ன இருக்குன்னா கல்லீரல் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இங்கே இந்த டார்க் ப்ரௌனாக இருக்கு இல்லைங்களா? இந்த வினோதினி அம்மா, இந்த படம் நல்லா தெரியுதுங்களா? ஹலோ, தெரியுதுங்க ஐயா. இப்ப நான் சொல்றதெல்லாம் புரியுதுங்களா? உங்களுக்கு கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க ஐயா. ரைட். இந்த பாயிண்ட் நம்பர் 2 டார்க் ப்ரௌனா இருக்கிறது கல்லீரல், லிவர்னு சொல்லுவாங்க. கல்லீரல் அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு கீழே அந்த லைட்டு ரோஸ் கலரா இருக்கிறது இரைப்பை. அதுக்கப்புறம் கீழே இந்த பெருங்குடல், சிறுங்குடல்லாம் இருக்கு பாயிண்ட் நம்பர். இந்த பகுதியெல்லாம் நம்ம அழுத்துறோம். அந்த அழுத்தும் போது அங்க இருக்கிற ஜீவகாந்த திணிவு அங்க ஏற்படும் போது அந்த பகுதிகளுடைய உறுப்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் பண்றோம். இதுதான் இதனுடைய பாயிண்ட் நம்பர் 2, 3னுடைய லொக்கேஷன். அப்புறம் 5 இப்போ 2, 3, 4 பார்த்துட்டோம். 4 வரலாம் பார்த்துட்டோம். அப்புறம் 5ன்றது எங்க இருக்குனாக்கா இரைப்பை மேலே நம்ம தொப்புள்ல இருந்து மேலே தூக்கும். மேலே அப்போர்ட் டைரக்ஷன்ல தூக்கும். அந்த இரைப்பையினுடைய சிறுகுடல் ஆரம்பமாகும் இடம் அண்டு கணையம் மற்றும் அட்ரினல் இருக்கும் இடம். அப்படின்னா என்னன்னாக்கா இங்கே இதுதான் இரைப்பை. இரைப்பையிலிருந்து சிறுகுடல் இங்க இதான் சிறுகுடல் ஸ்டார்ட் ஆகுறது. இந்த பைலோரஸ்ன்னு ஒரு வால்வு இருக்கு இங்க. நம்ம இரைப்பையிலிருந்து சாப்பிட்ட உடனே நேரா உள்ள போயிடாது. இந்த வால்வு தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே மசில்ஸால் ஆனது. இந்த மசில்ஸ் தான் இந்த மசில்ல ஒரு வால்வு மாதிரி வீட்டில் தண்ணி திறக்கிற மாதிரி நீங்கள் இதை மனசு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா இந்த இரைப்பையில் செக்ரிகேட் பண்ண வேண்டிய சுரப்பிகள், இந்த ஆசிடு எல்லாம் கலந்து நல்லா கூழ் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வால்வு திறக்கும். ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அனிச்சை செயல்கள், ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடிய செயல்கள், நமக்கெல்லாம் தெரியாது. ஸோ அந்த வால்வு தான் நம்ம பாயிண்ட் நம்பர் 5 வந்து இந்த மேலே இந்த சிறுகுடல் ஆரம்பமாகும் இடம்ன்றது இதுதான். இந்த இடத்துல இந்த இடம் ஆக்டிவேட் பண்ணுறது பாயிண்ட் நம்பர் 5, ரைட்டுங்களா? இதுதான் சிறுகுடலை இந்த பாயிண்ட் நம்பர் 5 பண்ணும்போது சிறுகுடல் ஆரம்பமாகும் இடம், கணையம் மற்றும் அட்ரினலையும் ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த 5 அழுத்தும் போது இதெல்லாம் சிறுகுடலை ஊக்குவிக்கப்படுகிறது. பித்தப்பை ஊக்குவிக்கப்பட்டு பித்தநீர் சுரந்து இரைப்பையில் துரவங்களை அமிலத்தன்மையை சமன் செய்து பேலன்ஸ் பண்ணி குடல் புண்ணு வராமல் பாதுகாக்கிறது. கணையம் மற்றும் அட்ரினல் பகுதியை ஊக்குவித்து ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் வராமல் பார்த்து கொள்ளுகிறது. ஸோ இதுதான். இப்போ இங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு படம் பாருங்க. இங்கதான் கல்லீரல்ன்றது இங்கதான் இருக்கு. கல்லீரல் இங்கதான். பித்தப்பைன்றது இந்த கால் பிளாடர்னு சொல்லுவாங்க. பித்தப்பைன்றது இங்க ஒரு பை இருக்கு. நம்ம டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இதான் இதனுடைய பாயிண்ட் நம்பர் 5 அழுத்தும் போது இந்த சிறுகுடலை ஆரம்பமாகும் இடத்தை இது பண்றோம். அப்புறம் கணையம் அண்ட் கல்லீரல், அப்புறம் அட்ரினல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். ஸோ அந்த படம்லாம் கீழே வருது. நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 பார்க்கலாம். ஓகே. ஸோ பாயிண்ட் நம்பர் 5லேயே கண்டினியூஷன். கணையம், பேங்க்ரியாஸ் அண்ட் அட்ரினல் பகுதி. இது வந்து லிவர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இங்கே லிவர் இருக்கு. இதுதான் கால் பிளாடர். இந்த லிவர்லேருந்து தான் ஒரு ஆசிடு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை சுரந்து
இந்த பையில தான் இங்க சேர்த்து வச்சிருக்கோம். அந்த நம்ம சாப்பிடும்போது மூளை சொல்லும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே, அந்த வெஜிடபிள் சுரக்கிறதுக்கு டைஜஷன் ஆகறதுக்கு தகுந்த மாரி, இங்க இந்த கால் பிளாடர்ல இருந்து இந்த கிரீன் கலரா இருக்கு இல்லையா? இதுதான் கால் பிளாடர். இங்க இந்த பித்த நீர் இங்க லிவர்ல இருந்து இங்க வந்து சுரந்து, இங்க ஸ்டோரேஜ் ஆயிட்டு, சாப்பிடும்போது இங்க இருந்து நம்ம இரைப்பைக்கு இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஸோ ஜாயின் ஆகி அந்த அ பொ சாப்பிடக்கூடிய பொருள் வந்து பேஸ்ட் மாரி, கூழ் மாரி ஆகும். இதுதான் என்னுடைய ஃபங்ஷனு. இதான் அப்புறம் பேங்க்ரியாஸ்ன்றது என்னன்னாக்கா, இந்த இங்க இருக்கு பாருங்க. ஒரு எல்லோ கலர் ஒண்ணு இருக்கு. அதுதான் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுது. பேங்க்ரியாஸ் என்ற ஐட்டத்தையும் நம்ம பாயிண்ட் நம்பர் 5 அழுத்தும்போது, பேங்க்ரியாஸ் அதான் கணையம். கணையம் கணைய கணையம் அண்ட் அட்ரினல்ன்றதும் இங்க தான் இருக்கு. அந்த பகுதியும் ஆக்டிவேட் பண்றோம். இப்ப இது இந்த சிறுகுடல் ஜாயின் பண்ற இடத்துலயும் ஆக்டிவேட் பண்றோம். கணையத்த ஆக்டிவேட் பண்றோம். அட்ரினலும் ஆக்டிவேட் பண்றோம். இது எல்லாத்தையும் இந்த பாயிண்ட் நம்பர் 5 அழுத்தும்போது, இது எல்லாத்தையும் அடுத்தது. இப்ப இந்த அட்ரினல்ன்றது எங்க இருக்குன்னா, நம்ம கிட்னியினுடைய டாப்ல 2 இருக்கும். இங்க இந்த எல்லோ கலரா இருக்கு பாருங்க. கிட்னியினுடைய டாப்ல தொப்பி வச்ச மாரி இருக்கும். இதான் அட்ரினல். இந்த பகுதியும் ஆக்டிவேட் பண்ணும் 5 அழுத்தும்போது. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் நம்பர் 5 என்னென்ன கவர் அப் பண்றதுன்னாக்கா, அந்த சிறுகுடல் ஜாயின் ஆகுற இடம், கணையம், அட்ரினல் பகுதி, இதனுடைய இதுதான். இப்ப இதனுடைய ஃபங்ஷன்லாம் பார்த்தோம்னா, குளுக்கோஸ் நம்ம சுகர் கண்ட்ரோல் அண்ட் இன்சுலின் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் பிளட்ல பெர்ஃபார்மன்ஸ் த ஃபங்ஷன் ஆஃப் பாடி ஃபில்டரிங் பிளட் ஃபில்டரிங் பிளட் பில்டிங் இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு தன்மையை வலுப்படுத்தி வலுப்படுத்துகிறது. ரெட் செல்ஸை ஸ்டோர் பண்ணுது. ரெட் செல் எல்லாம் தேவையான அளவுக்கு உண்டான ரெட் செல் நம்ம செல்கள் ஒயிட் செல் ரெட் செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த செல்களும் இந்த பேங்க்ரியாஸ் தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் இதனுடைய பகுதி. அப்புறம் அட்ரீனல் கிளாண்ட்ஸ் ஆர் செக்ரேட் செவரல் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் வித்தின் பாடி. திஸ் ரெகுலேட்ஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா என்னன்னாக்கா, உணவுப் பொருளை சக்தியாக மாற்றும் ப்ராசஸுக்கு பேர் தான் மெட்டபாலிசம்னு பேர். மெட்டபாலிசம் அப்படின்னா உணவை சக்தி நிறைந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இதை கன்வெர்ட் பண்ணுறது தான் மெட்டபாலிசம் ப்ராசஸ் இந்த பாடி. அது மெட்டபாலிசம் நல்லா நடக்கும். பிளட் ப்ரெஷர் நல்லா மெயின்டைன் பண்ணும். சுகர் லெவலும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த அட்ரினல் இருக்கு இல்லையா, இந்த நம்ம சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கும். இது இங்கே இந்த படத்தில் இது ரெண்டும் சேர்த்து வச்சிங்கன்னா இங்கே இது கீழே தான் இருக்கும். எல்லாமே உள்ளார நம்ம குடலுக்கு பேக் சைடில் தான் இந்த ஐட்டம்லாம் இருக்கும். சிறுநீரகம்லாம் பின்னாடி தான் இருக்கும். நம்ம எலும்புக்கு நம்ம மார்பு எலும்பு ஃப்ரண்ட்டில் இருக்கும். முதுகு எலும்பு இருக்கு இல்லையா, அந்த முதுகு எலும்புக்குள்ளார தான் அது இருக்கும். ஃப்ரண்ட்டில் குடல்லாம் இருக்கும். பேக்கில் நம்ம கிட்னிலாம் இருக்கும். கிட்னிக்கு அந்த பகுதியில் இருக்கும். இதான் 5வது நம்பர் பாயிண்ட்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல கேட்கலாம். 6வது பாயிண்ட் வந்து கீழே தொப்புள்ல இருந்து கீழே இழுக்கிறோம். மேல 5, கீழே 6வது தொப்புள் பேக் சைடு. இது வந்து எங்க இதனுடைய ஆக்டிவேஷன் என்ன, சிறுநீர் பை கிட்னியை ஆக்டிவேட் பண்ணுது. பெண்களுக்கு கர்ப்பப்பையும் ஆக்டிவேட் பண்ணுது. சிறுநீர் கோளாறு எல்லாம் இதனால இந்த 6வது பாயிண்ட் அழுத்தும் போது சிறுநீரை கண்ட்ரோல் பண்ணுது. அண்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய் வராமல் பார்த்துக்குவோம். இதான் இங்கே இந்த பாடியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டு, இது சிறுநீரகம் இங்கே 2 இருக்கும். அதுக்கு மேலே இந்த எல்லோ கலராக இருக்கு இல்லையா, அதுதான் அட்ரினல். ஸோ இந்த இதுதான் சிறுநீர். இங்கே தான் பாடியில் இந்த முதுகெலும்புலேருந்து இந்த பக்கம் 2 பக்கமும் இருக்கும். இந்த லொக்கேஷன் பார்த்துங்க. ஸோ இது சிறுநீர் பையும் சரி பண்ணும், பெண்களுக்கு கர்ப்பப்பையும் சரி பண்ணும், எந்த நோய் வராமல் பார்த்துக்கும். இதான் 6வது பாயிண்ட். தொப்புலேருந்து கீழ் நோக்கி இழுத்தோம்னாக்கா அந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் சிறுநீர் பை, இது சிறுநீர் பை அண்ட் பெண்களுக்கு கர்ப்பப்பை, இதான் யூட்ரஸ்ன்னு இருக்கும். இந்த யூட்ரஸ் படம் பார்த்துங்க. ஸோ இந்த பகுதியில் யூட்ரஸ்ஸு ப்ளஸ் இந்த ஓவரி, இந்த டோட்டல் அசம்பிளி, இந்த டோட்டல் சிஸ்டத்தையே கரெக்டாக வச்சுக்கும். இந்த 6வது பாயிண்ட்டை சரியாக பண்ணோம்னாக்கா நல்லா இதெல்லாம் சரி பண்ணும்.
அப்புறம் ஏழாவது பாயிண்ட். ஏழாவது பாயிண்ட் இது என்னன்னாக்கா, நம்ம மேல் நோக்கி நம்ம வலது கை ஷோல்டர் பக்கம் மேல் பக்கம் இழுக்கும்போது, இந்த பக்கம் தான் வந்து இந்த இது இருக்கு. லிவர் லிவர் அண்ட் கால் பிளாடர். இங்க இதுக்கு பேர் தான் லிவர், கல்லீரல். இந்த கல்லீரல்ல தான் சுரந்து இந்த ஆசிட் வந்து கால் பிளாடர்ல கலெக்ட் ஆகுது. கால் பிளாடர்ல கலெக்ட் ஆகி அப்புறம் நம்ம மூளை சொல்லும்போது என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குவான்டிட்டி ஆஃப் ஆசிடை இந்த இரைப்பைக்கு அனுப்பி இந்த இடத்துல ஜாயின் ஆகிற இடத்துல ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகின உடனே அது நல்லா செரிமானம் ஆகும். இதான் இந்த பாயிண்ட் நம்பர் 7 அழுத்தும் போது பித்தப்பை ஊக்குவிக்கப்படுகிறது. சப்போஸ் சரியா இந்த கல்லீரல் இதெல்லாம் சரியா வேலை செய்யலைன்னா ஸ்டமக் பெயின் வரும், வாமிட்டிங் வரும், ஃபீவர் வித் சில்னஸ், குளிர் ஜுரம் வரும், ஜாண்டிசிஸ் வரும், டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த படத்துலையும் கையில் போட்டிருக்கேன். இங்கே கல்லீரல் இங்கே தான் இதுலேருந்து இந்த ஆசிட் வரும். நம்ம இந்த பித்தப்பை கல்லுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த கல்லுலாம் இந்த புள்ளியாக போட்டு காமிச்சிருக்கேன். இது சரியாக யூஸ் பண்ணலனாக்கா, சரியாக சாப்பிட்லன்னா இந்த ஆசிட்லாம் கல்லாக மாறிடும். கல்லாக மாறி நமக்கு பித்தப்பை கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பித்தப்பை கல். அதுக்கப்புறம் இது சரி பண்ணணும்னா நார்மலாக மெடிக்கலாக என்ன இந்த கரும்புலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆப்பிள் வினிகர்லாம் சாப்பிட்டாக்கா இந்த பித்தப்பை கல்லெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதான் பாயிண்ட் நம்பர் 7 வந்து இந்த கல்லீரல் அந்த கால் பிளாடர் இந்த இதெல்லாம் சரி பண்ணும். அதான் பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் இதான் லிவர். இது வந்து லிவர் அண்ட் கால் பிளாடர் ஸ்டோன். இந்த லிவர் அண்ட் இதுதான் கால் பிளாடர்னு சொல்லுவாங்க. கால் பிளாடர்னா ஆசிட் ஸ்டோரேஜிங் லொக்கேஷன். இந்த கல்லெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கல் கலெக்ட் ஆகி இப்படி இருந்து இப்படி வரும்போது இந்த சிறுகுடல்ல போகும்போது ஜாயின் ஆகிற இடத்துல இங்கே ஜாயின் ஆகும். இங்கே கல்லீரலேருந்து இப்படி ஜாயின் ஆகுது. கிளியரா இருக்குங்களா மேடம்? கிளியரா இருக்குங்களா இந்த போட்டோலாம்? இருக்குங்க ஐயா, எல்லாமே கிளியரா இருக்குங்க. கிளியரா இருக்கு. ரைட். ஸோ இதுதான் 7வது பாயிண்ட்டுக்கு. அடுத்தது 8வது பாயிண்ட்டுக்கு போவோம். 8வது பாயிண்ட் வந்து மண்ணீரல். நீங்க 8வது பாயிண்ட்ன்றது என்னன்னாக்கா, இடது ஷோல்டர் பக்கம் மேல தொப்புலேருந்து மேல் பக்கம் இழுத்து பிடிக்கும்போது மண்ணீரல்னு சொல்லுவாங்க. மண்ணீரல்னா அந்த மண்ணீரல் பகுதி 8வது பாயிண்ட். இது கொழுப்பெல்லாம் கரைக்கும். அதான் இது இங்கிலீஷில் வந்து ஸ்ப்ளீன் சொல்லுவாங்க. இந்த மண்ணீரலை கீழ்ப்பகுதி இந்த இது வந்து 8வது பாயிண்ட்டு மண்ணீரலுடைய கீழ்ப்பகுதியை அழுத்தம். இந்த ஸ்ப்ளீன் இஸ் த வைட்டல் இன்டர்னல் ஆர்கான் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் லொக்கேட்டட் இன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த அப்டமன். வயிறுனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும். பிரைமரி ஃபங்க்ஷன் இஸ் டு ஃபில்டர் அண்ட் ரிமூவ் ஓல்டு ரெட் பிளட் செல். இங்கே ஓல்டு ரெட் பிளட் செல்லாம் ரிமூவ் ஃப்ரம் த பிளட் அண்ட் ஆல்சோ பிளேஸ் ஏ குரூசியல் ரோல் இன் த இம்யூன் சிஸ்டம். நோய் எதிர்ப்பு தன்மையும் கிரியேட் பண்ணும். இந்த செத்த டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணணும். ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இது எங்கே இருக்குனாக்கா லொக்கேஷன் இது இங்கே தான் இருக்கு பாருங்க. இது வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இவங்க மாற்றி போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு இந்த பக்கம் இந்த ஃபிகரில் ஸ்ப்ளின்னு இங்கே இருக்கு பாருங்க, மேலே காமிச்சிருக்காங்க ஸ்ப்ளின். இதுதான் மண்ணீரல். இந்த மண்ணீரல்ன்றது தான் இங்கே இருக்கு. நீங்கள் இங்கே தான் தொப்புள்ள வந்து மோரலஸ் இந்த இடத்துல இருக்கும். இப்படி அழுத்தும் போது இதை வந்து ஆக்டிவேட் பண்ணும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க. இந்த படத்தில் ரைட் ஹேண்ட் சைடு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளின் வந்து இந்த எலும்பு கூட்டுக்குள்ளார இருக்கு. இந்த டார்க் ப்ரௌன் கலராக இருக்கு பாருங்க எலும்பு கூட்டுக்குள்ளார. இதுதான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த ரிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எலும்பு ரிப்ஸுக்குள்ளார இங்கே இருக்கு. இதுதான் ஆக்சுவல் லொக்கேஷன். இது 8வது பாயிண்ட். ஸோ இந்த 8வது பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணோம்னா இந்த பிளட் செல்ஸ், டெட் பிளட் செல்ஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம் ஃபில்டர் அண்ட் ரிமூவ் த பிளட்டில் இருக்கிற கெட்ட இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்போம். அதுதான் இதனுடைய பாயிண்ட்டு. 9வது பாயிண்ட்ன்றது என்னன்னாக்கா, சிறுகுடல் பெருங்குடல் சந்திக்கும் இடம். இந்த சிறுகுடல்ன்றது இந்த லைட்டு கலராக இருந்து இந்த எண்டு பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்கு. இந்த அப்பண்டிக்ஸ்ன்னு இங்கே சொல்லுவாங்க. அது நான் அப்புறம் வர அப்பண்டிக்ஸ்னா இந்த குடல் வந்து ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை நான் 14வது பாயிண்ட்
அதுக்கு நான் வந்து இந்த சிஎம்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் இந்த குடல் வந்து இந்த இடத்துல இந்த லீயம்னு இருக்கு பாருங்க. இந்த குடல் சிறுகுடல்ல வந்து இந்த பெருங்குடல்ல இந்த எல்லோ கலர் இருக்கிற இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இதுதான் பெருங்குடல், சிறுகுடல் ஜாயின் ஆகுற இடம். இதுக்கப்புறம் இந்த பெருங்குடல் இப்போ அதான் 9வது பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்க அ அ அ வலது கால் பக்கம், தொடை பக்கம் கீழ் நோக்கி இழுக்கிறது தான் 9வது பாயிண்ட். ஸோ அந்த 9வது பாயிண்ட் எங்கன்னாக்கா, அந்த நரம்புகள்லாம் எந்த இதா கூட தான் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த பெருகுடலும், சிறுகுடலும் ஜாயின் ஆகுற இங்க தொப்புள் வந்து இங்க இருக்குனாக்கா, இங்கிருந்து இப்படி கீழ இழுத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது அப்பெண்டிசஸ் வராம தடுக்கும். அப்பெண்டிக்ஸ்னாக்கா குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க. இந்த குடல் இறக்கம், இந்த அப்பெண்டிக்ஸு இதெல்லாம் வராம அதனுடைய பொசிஷன்ல கரெக்ட்டா இருக்கிறதுக்காக தான் இந்த 9வது பாயிண்ட்ட ஆக்டிவேட் பண்றோம். லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் வால்வு. இங்கேயும் அதான் இந்த 2 வால்வு இங்க ஒரு வால்வு இருக்கு. இந்த சின்ன சிறுகுடலும், பெருங்குடலும் கனெக்ட் பண்ற இடத்துல அந்த வால்வுல வழியா தான் அது கண்ட்ரோல் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த ஃபுல் எனர்ஜியும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, அதுல இருக்கிற எனர்ஜி எல்லாம் சிறுகுடல்ல அப்சார்ப்ஷன் ஆகும். சிறுகுடல்ல வந்து அப்சார்ப்ஷன் ஆயிட்டு, அந்த வேஸ்ட் மெட்டீரியல் தான் பெருகுடலுக்கு போகும். பெருகுடல் அந்த அந்த இடத்துல அது கண்ட்ரோல் பண்றது இந்த ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு எங்கெங்க இருக்குன்னு நான் கடைசி படத்துல சொல்றேன் நானு. ஸோ அதுதான் இதனுடைய இந்த லொகேஷன் தான். இந்த 9வது பாயிண்ட் ஃபங்ஷன் வந்து அதுதான். இது என்னன்னாக்கா, இந்த அப்பெண்டிசிஸ்ன்றது என்னன்னாக்கா, இந்த ஒரு சின்ன வால் மாரி இருக்கு பாருங்க. அ வெர்மி வெர்மி ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து குடல் பாக்டீரியாவுக்கு வந்து குடல் பாக்டீரியா, புது குடல் பாக்டீரியா சப்போஸ் நீங்க உடம்பு சரியில்ல, ஏதோ பிரச்சனை ஆச்சு, வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன், டிசென்ட்ரி ஆச்சுன்னா, எல்லா நல்ல பாக்டீரியாலாம் வெளிய போயிடும். குடல்ல வந்து நல்ல பாக்டீரியா இருக்கணும். அந்த நல்ல பாக்டீரியா எல்லாம் வெளிய போயிடுச்சுனாக்கா, அது புது பாக்டீரியாவ புரொடியூஸ் பண்றது இந்த அப்பெண்டிக்ஸ், இந்த குடல் தான். இந்த இடத்துல தான் அ இதுல தான் புரொடியூஸ் ஆகும். இதுல புரொடியூஸ் ஆகி இந்த குடலுக்கு நல்ல பாக்டீரியா வந்து செரிமானத்துக்கும், நல்ல எனர்ஜி அப்சார்ப்ஷனுக்கும் யூஸ் ஆகும். அதுதான் இந்த 9வது பாயிண்ட். ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரை பராமரிக்க இது பங்களிக்கக்கூடும். குடல் பாக்டீரியாவுக்கான நீர்த்தேக்கமாய் செயல்படுகிறது மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கு பிறகு செரிமான அமைப்பை மீண்டும் நிரப்ப அதான் இந்த பாக்டீரியாலாம் புதுசா டெவலப் பண்ணும். புதுசா ஜெனரேட் பண்ணிவிடும். அதுதான் இந்த 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் இது என்னன்னா, மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இடது தொடை பக்கம் இழுத்து பிடிக்கிறது. நம்ம அ இதுல தொப்புள்ல இருந்து இடது தொடை பக்கம் இழுக்கிறது தான் 10வது பாயிண்ட். இது வந்து மலத்துல வந்து நம்ம மோஷன்ல அது வந்து ஒரு செமி சாலிடா இருக்கணும். அதுக்கு உண்டான சப்போஸ் அந்த கண்டிஷன் ஆஃப் த மோஷன் பார்த்துட்டு, அதுல வந்து வாட்டர் மிக்ஸ் பண்றதுக்காக தான் இது யூஸ் ஆகும். மலத்தை போதிய நீருடன் வைத்திருப்பது, குளுக்கோஸ் உற்பத்தி செய்து உடலுக்கு சக்தி தருகிறது. போதிய நீருடன் வைத்திருப்பது அப்படின்னா வெளியே போறதுக்கு சாலிட் ஆயிடுச்சுன்னா வெளியே போகாது. அதை வந்து செமி சாலிடா வைக்கிற அளவுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் எல்லாம் அங்க டெவலப் பண்ணும். அங்க அந்த குடல்ல வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிடும். அப்படி இதுதான் இதனுடைய பாயிண்ட். ஸோ இஸ் a final part of Bhajan. Its main functions are absorbing water and electrolytes and facilitating elimination waste from the body. ஸோ இதுதான். ஸோ இங்கே தான் இங்கே இருக்கு பாருங்க. இந்த இந்த இங்கே தான் வந்து நம்ம தொப்புலன்னாக்கா இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் 10வது பாயிண்ட்டு. ஸோ இதுதான் 10வது பாயிண்ட்டு. ரைட்டுங்களா? ஸ்பீடாக முடிச்சிருவோம். கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 11. 11னாக்கா அதே தான். இந்த 11வது பாயிண்ட் மேல நம்ம வலது மார்பகத்துல இருந்து கீழ 1 இன்ச்சு வைக்கிறோம். அது என்னன்னா கல்லீரல் தான். மறுபடியும் இதுல கல்லீரலுடைய இத ஆக்டிவேட் பண்றோம். கல்லீரல்ல மேல் பகுதி. நம்ம மற்ற பாயிண்ட் எல்லாம் வந்து கீழ் பகுதிய பண்ணோம். கால் பிளாடர் அண்ட் அந்த பகுதியை தான் ஆக்டிவேட் பண்ணோம். இது வந்து 11 வந்து மேல் பகுதியை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதான் இதனுடைய
இதுல மெயினா என்னன்னா மெட்டபாலிசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆஃப்டர் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்ப்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் பிளட், இந்த பிளட் ஸ்ட்ரீம் டிரான்ஸ்போர்ட் தெம் டு த லிவர். இதுல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் அப்சார்ப் ஆகுது. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஃபுட்டில் இருக்கிற எனர்ஜிலாம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சார்வ் ஆகி அது பிளட் ஸ்ட்ரீம்ல மிக்ஸ் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து லிவரில் போய் தான் ஸ்டோரேஜ் ஆகுது. நம்ம எனர்ஜி ஃபுல்லாக லிவரில் போய் எங்கேஜில் லிவரில் ஸ்டோரேஜ் ஆகிட்டு அப்புறம் லேட்டரான் வந்து தேவைப்படும் போது நம்ம சாப்பிடாம பசியாக இருக்கும்போது அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது லிவர்லேருந்து தான் ரிலீஸ் ஆகுது. த ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ், இட் கெமிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த நியூட்ரியன்ஸ் into from and can be utilized as energy and stored for later use or for other metabolic requirement. இதுதான் எனர்ஜி ஸ்டோரேஜிங் டிவைஸ்ன்னு தான் சொல்லலாம். இதை நம்ம லிவர்ன்றது கல்லீரல் தான் லிவரு. இங்கே தான் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ், ரெகுலேட்டிங் பிளட் சுகர். லிவர் வந்து இஸ் அ கீ ஃபார் மெயின்டைனிங் பிளட் சுகர் glucose level by converting excess glucose into glucogen for storing and releasing glucose back into the bloodstream when needed. இதுதான் இது பாயிண்ட். அப்புறம் டீடாக்சிஃபிகேஷன். லிவர் ஆக்ட்ஸ் as a vital filter and detoxifying substance absorbed from the diet and blood. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏதாவது கிருமிகள் இருக்கு, கெமிக்கல் இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி கிளீன் பண்றது இதுதான் லிவர் தான் பண்ணுது. ஸோ அதான் மெட்டபாலிசம் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின். லிவர் ப்ராசஸ் அண்ட் டீடாக்சிஃபைனா கெட்ட பாக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணும், கெட்ட பொருள்கள் கெமிக்கல்லாம், வேரியஸ் ட்ரக்ஸ், ஆல்கஹால், கெமிக்கல், என்விரான்மெண்ட் டாக்ஸின், பிரேக்கிங் தெம் டவுன் இன்டு லெஸ் ஹார்ம்ஃபுல் forms that can be eliminated from the body. Conversion, right, இந்த மாதிரி detoxification and storing of energy and maintaining the sugar level, blood sugar level மெயின்டைன் பண்ணுறது இந்த லிவருடைய ஃபங்க்ஷன். அது 11வது பாயிண்ட், ரைட்டுங்களா? அடுத்தது 12வது பாயிண்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் மார்பகத்திலிருந்து 1 இன்ச்சு அந்த எலும்புக்கு கீழே, நம்ம மார்பு எலும்புக்கு கீழே 1 இன்ச்சு தள்ளி அடுத்தணும். அதுதான் மண்ணீரல் ஆர் ஸ்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ளைன் ஆர் மண்ணீரல் என்ற உறுப்பு என்ன பண்ணுதுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ABCDEK இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் இதில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே இந்த மண்ணீரலில் தான். இந்த ஸ்ப்ளைன் பிரைமர்லி ஃபங்க்ஷன் இஸ் எ பிளட் ஃபில்டர். பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணும். ரிமூவிங் ஓல்ட் அண்ட் டேமேஜ் ரெட் பிளட் செல்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாரின் மெட்டீரியல்லாம் இதில் தான் ரிமூவ் பண்ணும். அண்ட் பிளேஸ் ஏ ரோல் இன் த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் இங்கே தான் உண்டாகும். ப்ரொடியூசிங் ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ஸ்டோரிங் பிளட் அண்ட் அயன். இது இங்கே தான் வந்து பிளட்டு ஸ்டோர் பண்ணும் அண்ட் அயனும் ஸ்டோர் பண்ணும். அடிஷ்னலி ஸ்ப்ளைனஸ் ஆக்ஸ் ஏ ரிசர்வாயர் ஃபார் பிளட் செல்ஸ் and iron which can be released into circulation when needed. இங்கே அந்த இதை மண்ணீரல் வந்து இந்த வேலை தான் பண்ணுது. பிளட் செல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணும், அயனையும் ஸ்டோர் பண்ணும். அப்புறம் தேவைப்படும் போது இங்கேருந்து வெளியிடும். அண்ட் enlarged spleen can cause pain and uncomfortable feeling of fullness even you don't have it. அதை வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது வந்து பிரச்சனை இருக்கிற ஸ்ப்ளின்னாக்கா இங்கே படத்தில் பாருங்கள், ஸ்ப்ளின்னு இங்கே ஒரு ரெட் கலர் இருக்கு, நம்ம இறப்பைக்கு பக்கத்தில் காமிச்சிருக்கோம். இந்த குடல், இந்த அசம்பிளியில் இங்கே இருக்குது ஸ்ப்ளீன், இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து இருந்துன்னா என்லார்ஜ் ஸ்ப்ளீன் கேன் காஸ் பெயின், அன்கம்ஃபர்டபுள். இதான் ஹவு கேன் ஐ கீப் த ஸ்ப்ளைன் ஹெல்த்தி? கீப் யுவர் ஸ்ப்ளைன், lymphatic system, immune system working properly. You should drink plenty of water, exercise regularly and maintain healthy weight. Eat balanced diet and plenty of fruits and vegetables. By staying healthy, you will help your immune system protect you from infections and illness. People who live without a spleen have high risk of இல்லை இன்ஃபெக்ஷன் வந்துடும். இதில் வந்து இந்த ஸ்ப்ளின் ஆர் மண்ணீரலில் பிரச்சனை இருந்ததுன்னா இது வந்து இன்ஃபெக்ஷன்லாம் அடிக்கடிக்க நோயெல்லாம் வரும், பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்லாம் இதை அஃபெக்ட் பண்ணும். அதான் இதனுடைய ஸ்ப்ளினுடைய மண்ணீரலுடைய ப்ராப்ளம். இதுதான் 12வது பாயிண்ட்டு. ஸோ 13 வந்து இது எங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில்
நம்ம அந்த இது இடுப்பு எலும்புக்கு மேலே இந்த பகுதியில் மேலே அந்த இது என்னென்னா ஜங்ஷன் ஆஃப் தண்டுவட பகுதி வளைந்து திரும்புவது, ஜங்ஷன் ஆஃப் டூ கர்வ்ஸ். இங்கே இந்த இடுப்பு எலும்புக்கு மேலே இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த இதுதான் இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்புன்றது இங்கே இருக்கு. ஸோ இதுதான் இந்த எலும்புக்கு ஒரு பேரும். இந்த எலும்புல இருந்து இங்கே தான் நம்ம அழுத்துறோம். இந்த 13வது பாயிண்ட் வந்து இங்கே அழுத்துறோம். இங்கே அழுத்தும் போது இங்கே நரம்புகள்லாம் எவ்வளோ நரம்பு நிறைய போதும். அந்த நரம்புகளை ஆக்டிவேட் பண்றது தான் தண்டுவட பகுதி வளைந்து திரும்பும் வளைந்த மெரிடியன் நரம்புகளை ஊக்குவிக்கப்படுகிறது. 13வது பாயிண்ட் வந்து இந்த நரம்புகளை ஊக்குவிக்கப்படுகிறது. சைடில் நம்ம அழுத்துறோம். 13வது பாயிண்ட்டு இடுப்பு எலும்புக்கு மேலே சைடில் அழுத்துறோம். அதுதான் அந்த நரம்புகளை ஊக்குவிக்கப்படுகிறது, ஆக்டிவேட் பண்ணி விடுது. 13வது பாயிண்ட்டு. 14வது பாயிண்ட்டு ஸோ மலக்குடல் ப்ராஸ்டேட் சுரப்பி மலத்தை வெளியேற்றுவதல். 14வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம கீழே இந்த லெஃப்ட் லெக்குக்கு பக்கத்தில் நம்ம அழுத்தணும். அது எதுக்குன்னாக்கா மலத்தை வெளியேற்றுவது. இது வெளியே அதை அழுத்தணும்னாக்கா அங்கே தான் மலம் ஸ்டோரேஜ் இருக்கும் பெருகுடலில். அங்கேருந்து வெளியேற்றும். அது என்ன மோஷன் ஃப்ரீயாக போகும். அப்படின்னா அப்புறம் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு ஒன்று, ஜென்ஸுக்கெல்லாம் தான் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு இருக்கும், லேடிஸுக்கு அது வேற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டும் ஆக்டிவேட், ப்ராஸ்டேட் மற்றும் ஹெரனியா போன்ற நோய்கள் வராமல் காக்கிறது. ஹிரண்யான்றது அந்த குடல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குடல் இருக்கும் வராது, மலத்தை வெளியேற்றுகிறது, ப்ராஸ்டேட் கிளாண்டை நன்றாக வைத்துக்கொள்ளும். இதுதான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். இந்த 14வது பாயிண்ட்டு. ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம உடம்புல என்னென்ன ஃபுட்பாத்தில் என்னென்ன வால்வ் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இங்கே வால்வு, இங்கே த்ரோட்டில் ஒன்று இருக்கு. இங்கே மூச்சு குழலுக்கும் உணவுக்கும் இடையில எய்தர் மூச்சு போகும். இந்த வால்வு வந்து இங்கே இருக்கு பாருங்க, ஒரு சின்ன துண்டு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இது மேல் நோக்கி தள்ளி விட்டுறோம், சாப்பாடு கீழே போகும். சாப்பிடாத நேரத்தில் நம்ம மூச்சு இழுக்கும்போது இது இந்த பக்கம் நம்ம வாய் பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு வால்வு, முதல் வால்வு. ரைட்டுங்களா? அப்புறம் 2வது வால்வு வந்து இங்கே இருக்கு, இறப்பையினுடைய என்ட்ரன்ஸ் பாயிண்ட். நீங்கள் ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, சில பேருக்கு ஆசிட் எனக்கு ஏப்ப எடுத்து விட்டுருக்கிறதுங்க, ஆசிட் மாதிரி வெளியே புளியாப்பம் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா இந்த வால்வு சரியாக ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம இந்த இறப்பையில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஆசிட்லாம் திரும்பி நம்ம உணவு குழாய் வாய்க்கே வருது. தட் மீன்ஸ் இந்த வால்வு வந்து இங்கே ஒர்க் பண்ணல, இது சரியாக ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். அதெல்லாம் இந்த நம்ம பாயிண்ட் நம்பர் என்ன பாயிண்ட் சொன்னால் 5வது பாயிண்ட்லாம் இந்த வால்வு இந்த வால்வு இந்த இறப்பையினுடைய பாட்டம் சிறுகுடலாவோட கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது வால்வு வந்து இந்த இதெல்லாம் சிறுகுடல், இங்கேருந்து இப்படியே வந்துட்டு சிறுகுடலாம் பெருங்குடலாம் இங்கே ஜாயின் ஆகுது. இங்கே ஒரு வால்வு இருக்கு. ஸோ அந்த வால்வும் நம்ம ஒரு எத்தனாவது பாயிண்ட்டு, 5, 6, 7வது பாயிண்ட்டு இது இந்த பகுதி தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து கடைசியில் வந்து இங்கே நம்ம கடைசியில் வந்து இங்கே இந்த ஆனக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மோஷன் போகும்போது அதை திறந்து விடும், மோஷன் போகாத நேரத்தில் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். அதுவும் ஒரு எல்லாமே மஸ்குலர் வால்வு, எல்லாம் நம்ம தசையிலான வால்வுகள். ஸோ மஸ்குலர் வால்வு. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நம்ம பாடியில் இருக்கு. ஸோ இதில் சம்மரி என்னன்னாக்கா, நம்ம மனித உடலின் கடவுள் சிறப்பு படைப்பு, இந்த உடலை நாம் சரியாக பாதுகாக்க வேண்டும். இது வந்து ஹியூமன் பாடி இஸ் ஸ்பெஷல் கிரியேஷன் ஆஃப் காட், who should take proper care of the body. ஸோ இது ஸ்பெஷல் கிரியேஷன். இது வந்து ஹியூமன் பீயிங் வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தை இவ்வளோ தூரம் உள்ளார பாடிக்குள்ளார இருக்கு. இதை வந்து நம்ம கண்டபடி அதை வந்து பாடி சிஸ்டத்தையும் சாப்பாடு, எக்ஸசைஸ் இதெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கணும், உடம்புனுடைய பார்ட்டை ஒழுங்காக வச்சுக்கணும். ஸோ அதுதான் இதனுடைய கடைசி சம்மரி. இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பண்ணாவே எல்லா பகுதிகளும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பாடி வைட்டல் எனர்ஜி டிக்ரீசஸ் ஆர் அன்ஆக்டிவேட்டட், நர்வ் அண்ட் கிளாண்ட் வில் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. நம்ம அதனால தான் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரை பண்ணி எல்லா கிளாண்டையும் நல்லா வச்சுருக்கணும். ஸோ அதனால வந்து
ரெகுலர்லி வேதாத்ரி மகர்ஷி அதனால தான் சிம்பிளிஃபைடு பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் டெய்லி வித்தவுட் ஃபெயில். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக கிருபாநிதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா லைன்ல இருக்காங்களாம்மா? இருக்காங்கம்மா, ஒரு நிமிஷம். லைன்ல வந்துட்டோம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா நான் வந்து கண் ஆபரேஷன் பகுதி 1 நான் இன்னும் கேட்கிற வாய்ப்பு இல்லை. இனிமேதான் கேட்கணும். அதுல என்ன சொன்னீங்கிறது எனக்கு இப்ப இனிமேதான் அதை கேட்கணும். ஐயா அப்ப நீங்க இதுல எவ்வளவு உழைப்பு உழைச்சு இந்த ஸ்கிரீன் போட்டிருக்கீங்கிறது நல்லா புரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க பாக்கையிலையா. ஆனா ஐயா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கழுத்துல பிடிக்கிறோம்ல அந்த 3 நரம்பும், அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆசிரியர்கள் அதை லேசா விட்டுட்டா கூட அடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யுங்க. ஏன்னா இப்போ 14 போயிருவோம், சம்டைம் இருமிடுவோம், தும்மிடுவோம். அந்த பாயிண்ட விட்டுட்டா 1வது பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய விளக்கம் என்னையா? இன்னொன்னு இப்ப நம்ம முத மன்றத்துல சொல்லி கொடுக்கறவங்க அந்த பாயிண்ட ஒழுங்கா செய்யறது இல்ல. அது செய்ய உங்களுக்கு 6 மாசம் 3 மாசம் கூட டைம் எடுக்குது. அப்படிங்கல அவங்க மாத்தி அப்படி செய்யும் போது அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா ஐயா? அது காலப்போக்குல சரியா செஞ்சிடறாங்க. இப்ப நானே இப்படிதான் இருந்தேன் முதல்ல. அது காலப்போக்குல அந்த இடம் கொஞ்சம் துளி மாறுறதுனால தப்பு இல்லையா? இதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் கொடுங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அந்த பாயிண்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா, நம்ம மூளையிலிருந்து 3 நரம்புகள் வழியாக எல்லா கட்டளைகளை எடுத்து செல்லும் நரம்புகள் அந்த 3 எலும்புக்கு உள்ளாரதான் போகுது. அந்த 3 எலும்புக்கு உள்ளாரதான் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம கழுத்துக்கு பின்னாடி கொஞ்சம் பெரிய எலும்புகளா இருக்கும். அந்த எலும்புக்குள்ளார தான் அந்த நரம்புகள்லாம் போகுது. அதனால அந்த எலும்பு மேல வச்சு நீங்க அழுத்தினீங்கன்னா அந்த இடத்துல ஜீவகாந்தம் கொஞ்சம் நல்லா திணிவு ஏற்படும், பெருக்கம் ஏற்படும். அதனால உங்களுக்கு அந்த நரம்புகள்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணும். நீங்க அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது உடம்புல எந்த பாயிண்ட் நீங்க டச் பண்ணாலும் இதனுடைய உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஜீவகாந்த எண்ணத்தை வந்து மனசை வந்து அந்த இடத்துல கொண்டு போறதுக்கு இந்த வழியா தான் அந்த பாயிண்ட் நம்பர் 1 வழியா தான் போகுது. அதனால அந்த அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒவ்வொரு பாயிண்டா நீங்க மனசுல நினைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற உறுப்புகள்லாம் நல்ல ஜீவகாந்த திணிவு பெற்று நல்லா அதனுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யும். அதுதான் அதனுடைய பாயிண்ட்டு. நீங்க அதுதான் முக்கியமானது. அதனால அந்த 3 புள்ளியும் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒவ்வொரு பாயிண்டா நீங்க பண்ணணும். நீங்க ஒரு தடவை கையை வலிக்குது அப்படின்னாக்கா நீங்க கையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் கையை எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு மறுபடியும் வச்சுட்டு நீங்க கண்டினியூ பண்ணலாம். திருப்பி நீங்க 1லேருந்தே ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கையை கொஞ்சம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி வச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அதனால ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான்மா. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொன்னது? நல்லா புரியுதியா, ரொம்ப சிறப்பா புரியுதியா. அடுத்தது வந்து முத செய்யறவங்க அழுத்துற இடத்த கொஞ்சம் வித்தியாசமா அழுத்துறது மாதிரி இருக்கு. அது தப்பு இல்லையா? இல்ல நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க நம்ம மகரிஷி என்ன சொன்னாரு இல்லையா? மத்த எல்லாம் 6, 7 செய்யும் போது அவங்க கொஞ்சம் முத சொல்றவங்க அந்த சாரி கட்டியிருக்காங்க, சுடிதார் போட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஞ்சம் முன்ன பின்ன செய்யறாங்க. அது தப்பு இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு கேக்குறேன். இல்ல முன்ன பின்ன செய்யறாங்கன்னா அது அந்த பாயிண்ட் நம்பர் 1 தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல 6, 7, 8 தொப்புட சுத்தி செய்யறோம் பாருங்க. 5, 6 அத மட்டும் கேக்குறேன். நீங்க இல்ல இது நீங்க பாயிண்ட் நம்பர் 1ல சப்போஸ் நீங்க 5வது பாயிண்ட் முடிச்சிட்டீங்க, நீங்க கையை எடுத்துட்டீங்கன்னாக்கா மறுபடியும் நீங்க அந்த 1வது பாயிண்ட்ல கையை வச்சுட்டு நீங்க 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட் அப்படியே கண்டினியூவா போகலாம். நீங்க திருப்பி 1வது பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஓகேயா. நன்றி நீங்க ஐயா. அவசியம் வாழ்க இல்லை. வளம். நீங்க அதனுடைய பாயிண்ட் நம்ம அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நீங்க அழுத்தும் போது அந்த நரம்புகளும் உடம்பு ஃபுல்லா இருக்கிற நரம்புகளுக்கும் அது அந்த எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்றதான் பாயிண்ட். நீங்க அதனால வந்து நீங்க அந்த 1வது பாயிண்ட்ல ஏதோ ஒரு ரீசன்னால கையை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கையை கொஞ்சம் அசைச்சு விடணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் நீங்க வலது கையில நீங்க 5வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6, 7 அப்படியே கண்டினியூஸா நீங்க போகலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஓகே. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக அம்மா வாழ்க. ராஜாராமன் ஐயா. சொல்லுங்கம்மா. அடுத்ததாக ராஜாராமன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான கருத்துரை கொடுத்தீங்க. டயக்ராம் போட்டு காட்டி எப்படிலாம் ஒர்க் பண்றது காட்டி இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து முதல்ல இந்த அக்கு பிரஷர் கொடுக்குற அக்குன்னா என்னய்யா, கொஞ்சம் விளக்கம் கொடுங்களா? அக்கு பிரஷர் அழுத்தமான அக்யூட்னா அதிகமான அர்த்தம். அக்யூட் பெயின்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அக்குன்னா அழுத்தமான பிரஷர், அழுத்தி ரொம்ப அதிகப்படியான அந்த இடத்துல நல்லா அழுத்தணும்னு அர்த்தம். அக்குன்னா ஷார்ப் பிரஷர். ஓ அப்படியா, சரி. அகலமான கை ஃபுல்லா வைக்காம ஒரு சிங்கிள் பாயிண்ட் பிரஷர். அப்படியா? ஏன்னா சில சமயம் வந்து சொல்லி தரும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டவுட் கேட்கறாங்க, அக்குன்னா என்ன கேட்கறாங்க, அதுக்கு விளக்கம் கேட்கறான். அதான் சிங்கிள் ஷார்ப்பா அந்த இடத்துல வைக்கணும். ஒரு ஃபிங்கரா வைக்க சொல்றாங்க நம்மள. ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம முதல் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அடுத்த பாயிண்ட்களை வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம்பி மாற்றவாதி செய்யும் பொழுது நம்ம விரல் நுனி வழியா என்ன உள்ள செல்கிறது? எலக்ட்ரிக் வேவா இல்ல ஜீவா? எலக்ட்ரிக் நரம்புகள் வழியாக மூளைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் நிறைய உடம்பு ஃபுல்லா நரம்புகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 3 பாயிண்ட், இந்த 1வது பாயிண்ட் வழியா போற நரம்பு மெயின் நரம்பு, அதுல இருந்து பிரான்ச்சா எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ அதனால இந்த வழியா இதை நீங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த நரம்பு இந்த பிரெயினுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் கனெக்ஷன் ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம அந்த 1வது பாயிண்ட்டை அழுத்தி பிடிக்க சொல்றாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அந்த முதல் பாயிண்ட் பிடிச்சுட்டே இருக்கும், அடுத்தபடியா ஒரு பாயிண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம்பி மாற்றவாதி கொடுக்கும்போது நம்ம அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் நுனி வழியா என்ன உள்ள செலுத்துகிறோம் கேள்வி. இல்ல, மனசு நீங்க அங்க செலுத்துறீங்களா, மனசு நீங்க அந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஜீவகாந்தம் அதிகமாகும். நம்ம மகரிஷியே ரிலாக்ஸேஷன்ல சொல்றாரு, நீங்க ஒரு டேங்க்ல இருந்து தண்ணி பாய்ச்சுறீங்க, எங்க பைப்பை பிடிக்கிறீங்களோ அங்கதான் தண்ணி போகும். அதே மாதிரி நம்ம ஜீவகாந்தம் நம்ம ஃபிங்கர்ல வந்து தொட்டு காமிக்கிறீங்க, நீங்க மனசை அந்த இடத்துல வந்து மனசை கொண்டு போகணும். அந்த ஃபிங்கர் வைக்கிற இடத்துல நீங்க மனசை கான்சென்ட்ரேட் பண்றீங்க. அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்தம் உயிர் சக்தி ஃபுல்லா அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும். கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த பக்கத்துல இருக்கிற அந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஜீவகாந்த ஃபோர்ஸ் அதிகமாயிட்டு அது நல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரி பண்ணும். ஓகேயா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கேலக்ஸி F15 நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. ஐயா, என்னோட பேர் ஷர்மிளா. எனக்கு வந்து நான் கடந்த 2 வருஷமா வந்து நான் மனவள கலையில இருக்கேன். நான் வந்து துணை பேராசிரியர் பயிற்சிக்கு நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு என்னன்னா, கடந்த ஒரு 15 வருஷமா நான் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கடந்த 15 வருஷமா எனக்கு உடல் ரீதியா ஒரு சில தீராத பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்ததுங்க ஐயா. சரி.
அந்த பிரச்சனைகள் வந்து நான் ஒரு 2 வருஷமா நான் மனவளக்கலையில வந்து உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம் இதெல்லாம் வந்து தினசரி நல்லா செஞ்சுட்டே வரேன். எனக்கு உடம்பு ரீதியா எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் நல்லா தெரியுது. நான் நல்லா என்ன சொல்றது, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். எனக்கு நல்லா இருக்கு. இத பண்றதுனால என் உடல் ரீதியா நல்லா இருக்கு. ஆனாலும் அந்த கடந்து வந்த அந்த அந்த 15 வருஷமா ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகளால நான் பாதிக்கப்பட்டேன். பட் இன்னமும் எனக்கு அதோட பாதிப்புகள் வந்து இன்னமும் எனக்கு வந்து வெளியில தெரியுது. அதனால நான் இன்னமும் ஒரு சில வழிகளையும் நானு கடந்து வந்துட்டு இருக்கேன் நானு. அது அது வந்து நான் எப்படி அதிலிருந்து மீண்டு வர்றது? இல்ல அது இப்படியே தான் இருக்குமா? இல்ல இது இது இதனால நான் என்னய்யா பண்ண முடியும்? இப்போ அது அப்போ அதாவது வேலையின் காரியமா நான் ஒரு சில என்னோட உடம்ப கவனிக்காம வேலையின் காரியமா நான் நெறைய அசட்டை பண்ணதுனால, இப்போ அதோட பாதிப்புகள் எனக்கு இன்னமும் இருக்குது. அது எனக்கு தெரியும். கண்கள் ரீதியா, காதுல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இப்ப கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாரி அந்த பிரச்சனை இன்னமும் தொடர்ந்துட்டே இருக்கிறதுனால, நான் எங்க தப்பு பண்றேன்? நான் இப்ப என்ன பண்ணா எனக்கு இன்னும் அதுல இருந்தெல்லாம் நான் மீண்டு வர முடியுமா? முடியாதா? அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்விங்கய்யா. ஐயா 2வது கேள்வி நான் கேட்டுட்டுங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிடுமா? இந்த கேள்வி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்கலாம் நீங்க. இப்ப இது பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே உங்க பாடியில சம் டிஃபிஷியன்சி கண்ணுல, காதுல ஏதோ சம் டிஃபிஷியன்சி ஏற்பட்டுருச்சு. நீங்க வந்து இப்ப இருக்கிற சமுதாயத்துல மாசுபடிந்த தண்ணீர், மாசுபடிந்த காற்று, உணவுலயும் நிறைய நிறைய டிஎன்ஏ மாற்றம் ஏற்படுத்திய காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய கட்டாயம். அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. ப்ளஸ் மெடிடேஷனும் பண்ணுங்க. உடல் வளம், மனவளம் பண்ணணும். ப்ளஸ் நீங்க சைட்ல கொஞ்சம் அலோபதி ஸ்கேன் பண்ணி அதுக்குண்டான மருந்தையும் சாப்பிடணும். ப்ளஸ் பிசிக்கலா நீங்க வாக்கிங் போறது அதெல்லாமும் பண்ணணும். எல்லாம் இது வந்து எல்லாத்தையும் நீங்க இப்ப நானே பாத்தீங்கன்னா காலையில எழுந்து எக்ஸசைஸ் ரிலாக்ஸேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங்கும் போவேன் நான். ஸோ நம்ம இதோட விடக்கூடாது. இன்னும் ஃபர்தரா நமக்கு இந்த எக்ஸசைஸ் 2 வருஷமா பண்றீங்கன்னா நீங்க அது பத்தலை அப்படின்னாக்கா நீங்க ஃபர்தரா ஒரு டைம் பண்றதுக்கு 2 டைம் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்க மருந்து ப்ளஸ் உணவும் எல்லா வைட்டமின் பேலன்ஸ் டயட், சத்துள்ள உணவு, புரோட்டீனு, ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவு, எந்த மாதிரி என்ன இப்ப நெட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிள். நீங்க அதெல்லாம் பார்த்து நல்ல ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து நீங்க அந்த பார்ட்டை சரி பண்றதுக்கு நீங்க இந்த எக்ஸசைஸ் மனவளம்லாம் இருக்கிறத இன்னும் டேமேஜ் பண்ணாம அப்படியே மெயின்டைன் பண்ணோம். ப்ளஸ் இது வந்து ஹெவிலி ரொம்ப அதிகமா டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அது மெதுவாக தான் நடக்கும். ப்ளஸ் நமக்கு வயசாகிட்டு இருக்கு. அதனால வந்து பெட்டர் டேக் கேர். அலோபதி மெடிசனும் சாப்பிடுங்க. அவங்களையும் செக் பண்ணிட்டு நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ், மெடிடேஷன் நீங்க இந்த உடற்பயிற்சி ஒரு தடவை பண்ணதுக்கு பதிலா 2 தடவை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈவினிங் கூட நீங்க கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்ல நீங்க உடற்பயிற்சி பண்ண உடனே உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதை 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல பாடி பிரிஸ்கா இருக்கும். சரிங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி பண்ணுங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஐயா என்னோட 2வது கேள்விங்கய்யா. நேத்து ஒரு பேராசிரியரோட வீடியோ பார்த்தேன். அதுல ஐயா வந்து என்ன சொன்னாங்க, நைட்ல தூங்கும்போது உங்களுக்கு சாந்தி நிலை நல்லா உணரணும் அப்படின்னா நம்ம அக்குப்ரெஷர்ல வைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு போய் கையில வச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரல வந்து மூலாதாரத்தை டச் பண்ணா வந்து நமக்கு சாந்தி. ஐயா அது சொன்னாங்க. அது எனக்கு அது சரியா புரியல. அது ஏன் நம்ம கழுத்து பின்னாடி அந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு மூலாதாரத்துல டச் பண்ணணும்? அதாவது முதுகு தண்டு அடி பகுதியில தான் டச் பண்ண சொல்றாங்களா ஐயா? அது எனக்கு புரியலைங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இது வந்து மூலாதாரம் சாந்தி பயிற்சின்னா மூலாதாரம்ன்றது தான் சாந்தி பயிற்சி. மூலாதாரத்துல நம்ம மனசு வச்சு பண்றது தான் சாந்தி பயிற்சி. ஸோ அந்த மூலாதாரம்ன்றது எங்க இருக்குன்னா முதுகுத்தனுடைய கடைசி எலும்புக்கு பக்கத்துல இருக்கு. கடைசி எலும்புக்கு பக்கத்துல இருக்கு. அதனால வந்து கடைசி எலும்பை நீங்க கொஞ்சம் அழுத்தி விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட்டிங் உணர்ச்சி ஃபீலிங் வரும் அந்த இடத்துல.
இல்லைன்னா நீங்க மனசுல மட்டும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அந்த அழுத்தி விட்டீங்கன்னா அந்த ப்ரெஷர்னால கொஞ்சம் ஃபீலிங் ஏற்படும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க. அப்போ அந்த கழுத்து பின்னாடி கை வைக்க சொல்றாங்களே, நம்ம அக்குப்ரெஷர்ல அது வேற. ஃபர்ஸ்ட் அது வந்து பாயிண்ட் நம்பர் 1 நம்ம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். அதுதான் சொன்னாங்க. அந்த பாயிண்ட் நம்பர் 1ல லெஃப்ட் எடுத்துட்டு போய் வச்சுட்டு, ரைட்ல வந்து நீங்க வந்து முதுகு தண்டின் கடைசி பகுதியில கைய வச்சுட்டு நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி இத செஞ்சுட்டு படுங்க. உங்களுக்கு அந்த உணர்வு நல்லா வரும்னாங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஏன் கை வைக்கிறோம் அப்படின்றது அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுக்குன்னா, அங்க 3 நரம்புகள் மெயினான முக்கியமான 3 நரம்புகள் அந்த 3 எலும்பு வழியா தான் போகுது. ஓகே. ஆ. அந்த நரம்புகளுடைய பிரான்ச்சஸ் தான் ஆல் ஓவர் பாடியில எல்லாம் பிரான்ச்சஸ்லாம் போகுது. அதனால நீங்க அந்த நரம்ப இங்கேயே ஆரம்பத்திலேயே ஆக்டிவேட் பண்ணிட்டு, நீங்க எந்த பகுதியில இது இது வந்து ஒரு த்ரெட்டினுடைய ஒரு பகுதியும் இன்னொரு பார்ட்டையும் நீங்க டச் பண்ற மாரி. ஓகே. சரிங்க ஐயா, சரிங்க. புரியுது இல்லைங்களா? அதனால இதுதான் மெயினான ஆரம்பம். மூளையிலிருந்து வர நரம்பு வந்து இங்க தான் அந்த 3 பாயிண்ட் அந்த பாயிண்ட் நம்பர் 1 வழியா தான் போகுது. ஓகே. ஓகேங்க ஐயா. அதனால இட் இஸ் லைக் அதான் த்ரெட். நீங்க ஒரு நூலை வந்து இந்த எண்டையும் அந்த எண்டையும் பிடிக்கிற மாரி. ஓகே. இவ்வளவு நாள் புரியல. இப்போ புரியுது. ஆமா. சரி. சரி. ஐயா கரெக்ட்டுங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு உங்களுடைய உரை பிளஸ் நீங்க கொடுத்த பிரசன்டேஷன் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா இருந்ததுங்க ஐயா. இவ்வளவு நாள் ஆ, வந்து ஒரு ஆ. பயிற்சியா மட்டும்தான் அத பண்ணிட்டே இருந்தோம். டெய்லி பண்ணும்போது அக்குப்ரெஷர் வந்து அந்த பாயிண்ட்ல எல்லாத்தையும் கை வச்சு பண்ணுவோமே தவிர, அதுக்குள்ள இவ்ளோ உள்ளுணர்வா இவ்ளோ விஷயங்கள் இருக்குதுன்றது இன்னைக்கு ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கீங்க ஐயா. உண்மையிலேயே ரொம்ப ஆ. நல்லா இருந்துச்சு ஐயா. நன்றிங்க ரொம்ப ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சசிகலா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. உங்களுடைய உரை மிகவும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. ஐயா இப்போ என்னோட பேத்திங்க ஐயா, வயசு வந்து அவளுக்கு 6 வயசு ஆகுது. ஓகே. இங்க இருக்கிறவர்களும் இப்ப ஆஸ்திரேலியாவுல இருக்காங்க. இங்க இருக்கிறவர்களும் எதுவும் பவர் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. 5 வயசு வரலும் இங்கதான் இருந்தாங்க இந்தியாவுல. சரி. இப்ப 6 வயசு முடிஞ்ச இப்ப 7வது வயசு நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியா போய் 1 வருஷம் ஆகுதுங்க ஐயா. இப்ப வந்து -7 பாயிண்ட் வந்து பவர் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்துங்க ஐயா, அது ஒரு கிளைமேட்டால அது வந்திருக்குமா? அது ஒரு கேள்விங்க ஐயா. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னன்னா, அதுக்கு இப்பவே வந்து கண்ணாடி போடணும், கிளாஸ் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போடணுமா? இல்ல கண் பயிற்சி மாதிரி ஏதாவது கொடுத்தா சரியாயிடுமா? அதுதாங்க ஐயா என்னோட கேள்வி. இல்ல, கண் பயிற்சியும் பண்ணணும். நீங்க ஒரு மாசம் கண் பயிற்சி பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. ஹலோ, இருக்கான்னு பாருங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா அப்படியே தொடர்ந்து அந்த கண் பயிற்சி சீரியஸா பண்ணணும். சீரியஸானா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பண்ணணும். கொஞ்சம் மெதுவா தான், அதெல்லாம் லேட்டா தான் இம்ப்ரூவ் ஆகும். சடனாலாம் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து வைட்டமின் டெபிஷியன்சி அண்ட் அந்த நரம்புகள்லாம் அங்க கண்ணுக்கு போற பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். சோ மெனி திங்ஸ் இருக்கலாம். நம்ம எதுவுமே கரெக்டா நம்ம ஒண்ணுமே பார்க்காம சொல்ல முடியாது. அதனால பண்ணிட்டாங்க ஐயா. ஸ்கேன் பண்ணி எல்லா செக்கப்பும் முடிச்சு அவங்க வந்து இப்ப போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் அதிகம் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களாம். எனக்கு வந்து இப்பவே கிளாஸ் போடணுமா, கொஞ்சம் கண் பயிற்சி எல்லாம் கொடுத்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்ததுங்க ஐயா. அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டேங்க ஐயா. ரைட்டு. கண் பயிற்சி பண்ணும்போது கண்ணுக்கு போற ரத்த நாளங்கள்லாம் அந்த நாளங்கள்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். கண்ணினுடைய நரம்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதனால பிளட் ஃப்ளோ, கண்ணுக்கு போற பிளட் ஃப்ளோ எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டும் நீங்க பேரலா கண்ணையும் எக்ஸசைஸும் பண்ண சொல்லுங்க, கண்ணாடியும் போட சொல்லுங்க. அதனால ரொம்ப அதிகமா முத்த விட்டு அதிகமானதுக்கு அப்புறம் பண்றதை விட அவங்க டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க கண்ணாடியும் போடுங்க, கண் எக்ஸசைஸும் பண்ணுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்ணு எக்ஸசைஸும் பண்ணுங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக கேலக்ஸி M14, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். அக்குப்ரெஷர் மருத்துவ விளக்கம்ன்றது உண்மையிலேயே நீங்க ஒரு மருத்துவரா இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளவு விளக்கம் தெரியுமா தெரியல. அந்த அளவுக்கு சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ஏன்னா எந்தெந்த பாயிண்ட்ல என்னென்ன இது பலன் கிடைக்குது, அது நம்ம எந்த முறையில செய்யணும், செஞ்சா இன்னும் சிறப்பு, நமக்கு அது இன்னும் தூண்டுதல். நீங்க தூண்டி விட்ட மாதிரி அந்த விளக்கு நல்லா எரியுது, தூண்டுதல் தூண்டி விடுற மாதிரி நீங்க பயிற்சி செய்யறவங்களுக்கு ஒரு தூண்டுதலான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்ப இந்த ஒரு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, அது எதனால வருது, அதுக்கு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்களா, அது இல்ல இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அந்த ஆயுர்வேதா சித்த மருத்துவத்திலேயே அது சரி செய்ய முடியுங்களா? அதுக்கான விளக்கம் கொஞ்சம் கொடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்றது என்னன்னாக்கா, இது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். நம்ம உடம்புல செல்கள், பிளட் செல், ரெட் செல்ஸ் எல்லாம் செல்கள்லாம் இருக்கு. அது இம்யூன் சிஸ்டத்துக்கு நமக்கு பாசிட்டிவா ஒர்க் பண்ணணும். இப்போ உடம்புல எப்போவாவது ஒரு நேரத்துல பெரிய ஃபீவர் ஆர் பெரிய டயரியா, அந்த ஜீவகாந்தம் குறையும் போது அந்த இம்யூன் சிஸ்டம் ஆப்போசிட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒர்க். எங்கேயாவது உங்க உடம்புல ஒரு ஜாயிண்ட்ல அந்த செல்கள்லாம் ஃபைட் பண்ணி உங்களுக்கு பெயினை கிரியேட் பண்ணும். அதுதான் இதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும் உங்க பாடியில. ஏதாவது ஃபீவர் ஆர் ஏதாவது மேஜரா உங்க பாடியில வரும்போது அந்த இம்யூன் சிஸ்டம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்ன புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் டைரக்ஷன்ல நார்மல் ஒர்க் பண்றதுக்கு வைக்கணும்னாக்கா, நீங்க என்ன பண்ணனா நல்ல ஹை எனர்ஜி ஃபுட்டு சாப்பிடணும். நீங்க பிளஸ் மெடிசினும் அந்த பெயினை குறைக்கிறதுக்காக இன்ஃப்ளமேஷன் வீக்கம்லாம் வரும் உங்களுக்கு. அந்த வீக்கத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு சில மெடிசன்லாம் இருக்கு. நீங்க இதுல ஹோமியோவிலையும் இருக்கு, சித்தாவிலையும் இருக்கு, ப்ளஸ் அலோபதிலையும் இதுக்கு மெடிசன்லாம் இருக்கு. நீங்க ஹோமியோ சித்தாவெல்லாம் சைடு எஃபெக்ட் குறைவா இருக்கும், மெதுவா நடக்கும், அவ்வளோ எஃபெக்டிவா உங்களுக்கு பெயின் ரிலீஃப் இருக்காது. ப்ளஸ் அலோபதிலையும் சில மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு ப்ளஸ் ஹோமியோவும் மெடிசன் சாப்பிட்டுங்க, ரெண்டும் சாப்பிடுங்க. ப்ளஸ் ஃபுட்டு உங்களுக்கு நல்ல எனர்ஜி, புரோட்டீன் அதிகமான நல்ல எனர்ஜி ஃபுட்டு சாப்பிடணும். ப்ளஸ் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தில் ஆர்த்தரைட்டிஸில் நீங்கள் உக்காந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் அதிகமாகும். நீங்கள் வெயிலில் நிறைய நடக்கணும். காலையில் மாலையில் வெயிலில் நிறைய நடந்தீங்கன்னா உங்கள் ஜாயிண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால உங்களுக்கு பெயின் நல்லா குறையும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் மினிமைஸ் பண்ணலாம். 90% நீங்கள் எலிமினேட் பண்ணி வெரி மினிமமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். இதுதான் காரணம். கிளியராக புரிஞ்சுதுங்களா? வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க. இதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடணும், இல்ல ஏதாவது அவாய்ட் பண்ற ஃபுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா இதுக்கு? இது ஃபுட்டுன்னா என்னன்னாக்கா, எனர்ஜி நீங்க ரொம்ப நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. இல்லைங்க, நான்வெஜ் எல்லாம் தொடர்றது இல்லைங்க. சாப்பிடறது இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நீங்களே அனுபவிச்சிருக்கலாம். நீங்க திடீர்னு ஒரு புதுசா ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா உடனே அந்த ஜாயிண்ட்ல பெயின் அதிகமாகும். தட் மீன்ஸ் அந்த எனர்ஜி ஃபுட்டு அந்த இடத்துல போன உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதனால வீக்கம் அதிகமாகும். ஸோ அதனால நீங்க வெஜிடேரியன் ஃபுட்டு நல்ல எனர்ஜி ஃபுட்டா மாடரேட்டா சாப்பிடணும். மாடரேட் இந்த சென்ஸ் ரொம்ப ஹை எனர்ஜி ஃபுட்டை சாப்பிடாம லைட்டா எனர்ஜி ஃபுட்டா சாப்பிடணும். ப்ளஸ் ஃபிசிக்கல் ஒர்க்கு கண்டினியூஸாக நீங்கள் ஃபிசிக்கலாக மூமெண்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா ஜாயிண்ட்டும் உங்களுக்கு மூமெண்ட்லேயே இருந்ததுனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் நீங்கள் மெடிசனும் சாப்பிடணும். அலோபதியில் நீங்கள் ரொமட்டாலஜிஸ்ட் டாக்டரை பார்த்து
நீங்கள் மெடிசனும் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஆக்டிவாக 90% இது க்யூரபிள். அப்படிங்களா ஐயா? அது லைஃப் லாங், ஒரு சிலர் சொல்றாங்க லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் கேட்டேன். அதனால நீங்க அந்த டேப்லெட்ஸ் லைஃப் லாங் எடுக்கலாம். நிறைய பேர் இப்ப பிளட் சுகர் அண்ட் பிபிக்கெல்லாம் லைஃப் லாங் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க லைஃப் லாங் வெரி சைடு எஃபெக்ட் வெரி மினிமமா இருக்கிற மாதிரி மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு ரொமட்டாலஜிஸ்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க மினிமமா கொடுப்பாங்க. டெய்லி நைட்ல ஒரு ஸ்மால் டேப்லெட் 5 mg டேப்லெட் நைட்ல மட்டும் ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா போதும். ஓ சரிங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குன்னா ஒரு டேப்லெட் தான் கொடுப்பாங்களா? ஆமா, ஒரே ஒரு டேப்லெட் தான் இருக்கு. அதுல ஒரு டேப்லெட் என்ன சொல்றாங்க ஆபரேட் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நீங்க ஆபரேஷன்லாம் போகாதீங்க. நீங்க ஆபரேஷன்லாம் போகவே கூடாது. ஆபரேஷன் இது உடம்பு ஃபுல்லா வருமா? ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லா ஜாயிண்ட்டும் உடம்புல எல்லா ஜாயிண்ட்டும் 263 ஜாயிண்ட்டும் என்ன இருக்கு, எல்லா ஜாயிண்ட்டும் வரும். அது மாத்தி மாத்தி வரும். 1 வீக் இங்க இருக்கும், அடுத்த வாரம் அடுத்த ஜாயிண்ட்டுக்கு போங்க, அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த ஜாயிண்ட்டுக்கு போங்க, அப்படி போயிட்டே இருக்கும். எதை நீங்க ஆபரேட் பண்ணுவீங்க? அதானே. சரிங்க. ஆபரேஷனே இது நாட் அட் ஆல் அட்வைசபிள். யூ கோ டு ரொமட்டாலஜிஸ்ட் டாக்டர் அண்ட் டேக் வெரி மினிமம் டோசேஜ் ஃபார் 90% இட் இஸ் கியூரபிள். ஐ எம் ஷூர். சரிங்க. அது இன்னொன்னு டவுட் கேக்குறீங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நீங்க எக் எல்லாம் சாப்பிடணும், எக் சாப்பிட்டாதான் அது பிரச்சனை, புரோட்டீன்லாம் எக் நிறைய. இல்ல, ஐ அக்ரி. நீங்க எக் வெரி மினிமம் எனர்ஜி ஃபுட் சாப்பிட்டாதான் அது நல்லது. நீங்க எக்ல நீங்க ஒரு டெய்லி ஒரு ஆஃப் எக் சாப்பிடலாம், ஒரு எக் சாப்பிடலாம். கொஞ்சம் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க அரை எக் சாப்பிடுங்க. அரை ஒயிட்டு அரையா சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப அதிகமா எனர்ஜி அதிகமாவும் சாப்பிடக்கூடாது. மினிமம் நீங்க லைஃப் ரன் பண்றதுக்கு உண்டான எனர்ஜி லெவலை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதை பிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணணும். நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க எப்ப காலையில ஒரு தடவை வாக்கிங், ஈவினிங் ஒரு தடவை வாக்கிங், நம்ம உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். பாயில்டு எக் தான் சாப்பிடணுங்களா இல்ல இது பண்ணி சாப்பிடலாம்? பாயில்டு எக் தான் சாப்பிடணும். நீங்க பாயில்டு எக் தான் சாப்பிடணும். பாயில்டு எக் நீங்க ஒண்ணு சாப்பிடுங்க, மறுநாள் எப்படி இருக்கு, எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு, ரொம்ப எனர்ஜி பூஸ்ட் அப் இருந்ததுன்னா ஆஃப் குறைச்சிருங்க. உங்களுக்கு பெயின் அதிகமாகும். எனர்ஜி பூஸ்ட் அப் ஆச்சுனாவே உங்களுக்கு பெயின் அதிகமாகும். பெயின் அதிகமாச்சுன்னா நீங்க ஆஃப் குறைச்சிருங்க. சரிங்க. எனர்ஜி அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயின் அதிகமா வரும். ஓகே. அதனால ஆஃப் குறைச்சிட்டு நீங்க வெரி மினிமமா மெயின்டைன் பண்ணணும். இது 3 மெடிசின், எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட், இது 3 மெயின்டைன் பண்ணீங்கன்னா 90% இது யூ கேன் மெயின்டைன் வெரி வெல். ஓகே. அலோபதி போறத விட மத்தபடி ஆயுர்வேதா சித்தா போலான்ட்டு ஒரு மைண்ட்ல. ஆயுர்வேதா சித்தா நீங்க போலாம், பட் அதுல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அது வெரி ஸ்லோ ப்ராசஸ். பை த டைம் உங்களுக்கு யூ வில் கான்ஃபிடன்ஸ். நீங்க ரொம்ப இப்படியே கஷ்டப்படுறமே, இதெல்லாம் ஒரு லைஃபா, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன தோணிடும். அந்த மாதிரி ஃபீலிங் இல்லாம பாசிட்டிவ் திங்கிங் வரணும்னா உங்க பாடியில பெயின் இருக்கக்கூடாது. முதல்ல பெயின் இல்லாம நீங்க நார்மல் லைஃபை மெயின்டைன் பண்றதுக்கு பெயின் இல்லாம இருக்கணும்னா நீங்க முதல்ல நீங்க அலோபதி ஹோமியோ சித்தா கூட பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க பட் அதுல மெயின்டைன் பண்ண முடியுது உங்க நார்மல் லைஃப்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அலோபதி போகணும். உங்களால முடியல அப்படின்னாக்கா நீங்க அலோபதியிலயும் போயிட்டு நீங்க எப்படி இருந்தாலும் உங்க நார்மல் லைஃப் நீங்க ரன் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க மருந்து சாப்பிட்டுதான் ஆகணும். ஓகே. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பான விளக்குங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எப்படி சொன்னாரோ அது மாதிரி நம்ம மனவள கலையிலிருந்து நல்லா சிறப்பா சொன்னீங்க. நம்ம அந்த 14 நம்பர் பாயிண்ட எதுக்கு ஐயா வைக்கிறோம்? அந்த இடத்த 14 நம்பர் பாயிண்ட்ல வைக்கிறதுனால என்ன ஐயா எஃபெக்ட் கிடைக்குது ஐயா? 13ஆம் நம்பர்ன்றத
எதுக்குனாக்கா அந்த சைடு எலும்புக்கு மேல 3 நரம்புகள் போகும். 3 நரம்புகள் படும். நரம்புகள்ல அந்த முக்கியமான நரம்புகள் அந்த 13வது பாயிண்ட்ல தான் போகுது. ஹலோ, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அந்த நரம்புகளை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் 13வது பாயிண்ட். நரம்புகளை அந்த 3 நரம்புகளை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் அந்த பாயிண்ட் அழுத்துறோம் நம்ம. அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஐயா? அது 13 நம்பர் எழுத்துக்குள்ள நரம்புகளை அழுத்துனீங்கன்னாக்கா அந்த பக்கத்துல வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்கே, அப்பெண்டிக்ஸ் பாயிண்ட் நம்ம குடல்ல வந்து அப்பெண்டிக்ஸ் என்னன்னா குடல் வால்னு அர்த்தம். அந்த குடல் வால்ல உங்களுக்கு வந்து கெட்ட பாக்டீரியா, புது பாக்டீரியாலாம் ஜென்ரேட் பண்றதுக்கு அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்க ஐயா. அதனால அந்த பாயிண்ட 13வது பாயிண்ட் நல்லா அழுத்தணும். சரிங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்கம்மா. ஐயா, பேராசிரியர் ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் கன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. ரொம்ப அற்புதம். இப்ப எனக்கு கேள்வி எல்லாரும் கேட்ட கேள்விதாங்க ஐயா. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த அக்குப்ரெஷர்ல வந்து நம்ம வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தோக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட்னு எதுவும் இருக்குங்களா ஐயா? அது இருந்தா சொல்லுங்க. எல்லாம் செய்யறோம், எனக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட் மட்டும் வேணுங்க. இல்ல, நீங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்குன்னு ஒரு அக்குப்ரெஷர் இம்யூன் சிஸ்டம் இந்த ஒரு நிமிஷம் இருங்க. 10வது 9 10 இது இருக்கு இல்லைங்களா, நம்ம 11 12வது பாயிண்ட் இம்யூன் சிஸ்டத்தை வந்து இந்த இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணனாக்கா 12வது பாயிண்ட் மண்ணீரல் பாயிண்ட். மண்ணீரல்ல வந்து மண்ணீரல் அழுத்துறது வந்து 12வது பாயிண்ட். அதான் 12 11 ரெண்டு பக்கம் தானங்க, லெஃப்ட் ரைட். 2 பக்கம். கல்லீரல் 11 வந்து கல்லீரல் அழுத்துறோம், 12 வந்து மண்ணீரல் அழுத்துறோம். அந்த இது மட்டுக்கும் செய்யணும் அடிக்கடி. எப்படி செய்யணும்? அந்த நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்காம்புல இருந்து அப்படியே இந்த எலும்புக்கு கீழே 1 இன்ச்சுக்கு கீழே அழுத்தணும். சரி, அது டெய்லி எக்ஸசைஸ்ல பண்றோம். இதை தவிர எக்ஸ்ட்ரா பண்ணணுமா? எக்ஸ்ட்ரா இல்ல, நீங்க ரெகுலரா எல்லா 14 பாயிண்ட் பண்ணுங்க, எல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரான்னு ஒண்ணு இல்ல. இது ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸுக்கு இப்பதான் நான் முன்னாடி ஒரு அம்மா பேசுறாங்க இல்லையா, அதேதான் அதை கேட்டீங்க இல்லையா, அதே நீங்க அடாப்ட் பண்ண போதும். அதேதான், வேற ஒன்றும் புதுசா அதுக்குன்னு இல்லை. மண்ணீரல் வந்து இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு தன்மையை டெவலப் பண்ணும். மண்ணீரல் இது நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சாதான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வரும். அதனால 12வது பாயிண்ட கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 12 மட்டுமா? 11 12மா? 12 மட்டும். 11 12 மண்ணீரல் எல்லா பாயிண்ட்டும் முக்கியமா, எதுவுமே இது குறைவு அப்படின்றதுலாம் இல்லை. எல்லா 14 பாயிண்ட்டும் நீங்க அழுத்தணும். எஸ்பெஷலி இந்த 12வது பாயிண்ட் முக்கியமா ஒரு 2-3 அப்புறம் கூட ஃப்ரீ டைம்ல கூட நீங்க அழுத்தலாம். சரிங்க, அதான் கேட்டேன். ரைட்டுமா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக லட்சுமணன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா.
ஐயா ஸ்லைட் எல்லாம் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. எல்லாத்துமே நல்லா ஒரு மெடிசன் இதை எப்படி டீட்டெயிலாக எப்படி இருக்குமோ அதெல்லாம் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்போ சுகருக்கும் இந்த கால் மதமதப்பு, இந்த நரம்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி இது நம்ம வந்து உணவாக இருக்கட்டும், இந்த எக்ஸசைஸில் எதை மாதிரி நல்லா பண்ணுறது பெஸ்ட்டு வருதுங்க. இப்போ குடலிறக்கம் வந்தால் நம்ம வந்து எக்ஸசைஸை எதை தவிர்க்கணும், இதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. வாழ்க முடியும். இப்போ நீ உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு கேட்குறீங்க. ஆமாங்க ஐயா. சுகர் கண்ட்ரோலுக்கு நீங்க வந்து குளுக்கோஸ் அண்ட் அந்த சுகர் கண்டென்ட் எல்லாம் குறைச்சிடணும். இந்த ரைஸ் ஐட்டம்லாம் குறைச்சிடணும். ப்ரோட்டீன் ஐட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரோட்டீன் கண்டென்ட்டு ஹை எனர்ஜி ப்ரோட்டீன்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபைபர் கண்டென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸு நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கணும். சுகர் அரிசி, கோதுமை இந்த மாதிரி ஐட்டம்லாம் குறைச்சிடணும். ரைட்டுங்களா? சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அதே மாதிரி இந்த சுகர் ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் ஆர் வெல்லம் அந்த மாதிரி எதுவும் சுகர் கண்டென்ட்டு சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய சுரந்துக்கிட்டு இருக்கு. சரிங்க ஐயா. அதனால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகரை வந்து உங்க வயசு என்ன ஐயா? 51 ஐயா. 51ன்னா நீங்க போஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு எடுப்பாங்க பிளட் சுகர். அது வந்து அரௌண்ட் உங்களுக்கு 51ன்னா ஒரு 180 கீழே மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. 180 வரலாம் நீங்க அலோவ் பண்றாங்க இப்பெல்லாம். ஸோ அதுக்குள்ளார இருக்கிற மாதிரி பாருங்க. சரிங்க. ரைட்டுங்களா? ஸோ இல்லை, உங்களுக்கு மெயினாக என்ன டவுட்டு சொல்லுங்க. இல்லை, இந்த கால் மதமதப்பு, எரிச்சல் அப்படின்னா கால் மதமதப்பு எதுக்குனாக்கா அது நரம்பு சம்மந்தமான இந்த பிளட்டு வந்து அந்த ஏரியாவுக்கெல்லாம் போகாததுனால அந்த செல்கள்லாம் இறந்துருக்கும். பிளட்டு சுகர் ஆக்சிஜன் லெவல் இந்த பிளட்டு குறைவாயிடும். சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சுகர் மட்டும் நீங்கள் ரொம்ப அதிகமாக வளர விடவே கூடாது. சுகர் அதிகமாச்சுன்னா எல்லா பார்ட்டும் டேமேஜ் ஆகிடும் உடம்புல. இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, நிறைய உறுப்புகள், எல்லா உறுப்புகளுமே அஃபெக்ட் ஆகிடும். எல்லா வால்வும் அஃபெக்ட் ஆகும். எல்லாம் அரிச்சு போயிடும். இந்த கால் மதப்பு வந்து இந்த B12 அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அந்த B12 இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலில் பிளட்டில் வந்து ஆக்சிஜன் குறையிறதுனால தான் அந்த மதப்பு இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அந்த B12 இன்ஜெக்ஷன் போடுங்க. ப்ளஸ்ஸு காலை நல்லா தூக்கி நம்ம மகராசனம் அந்த மாதிரி பண்ணுங்க. ப்ளஸ்ஸு நிறைய வாக்கிங் நிறைய போகணும். அதெல்லாம் பண்ணாக்கா டெஃபினட்டாக நீங்கள் சுகர் லெவலை நீங்கள் ரெகுலராக வீக்லி ஒன்ஸு செக் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்டிங் அண்டு பிபி வந்து வீக்லி ஒன்ஸு டெய்லி நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை கண்ட்ரோல்லையே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பாதை எரிச்சல் இதெல்லாம் சரியாக போயிடும். பிளட்டு வந்து பாதத்துக்கு போகாதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் எரிச்சல் வருது. நீங்கள் பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண நிறைய மெத்தட் இருக்கு. ஃபைபரஸ் ஃபுட்டு, ஹை ப்ரோட்டீன் இதெல்லாம் சாப்பிடணும். ரைஸ் ஐட்டம்லாம் குறைச்சிடணும். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி சாப்பிடணும் ரைஸ் எல்லாம். ப்ளஸ் வெஜிடபிள்லாம் நிறைய சாப்பிடணும். நிறைய ஹெவியான கல்யாண சாப்பாடு மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. மார்னிங் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ சின்ன சின்ன மீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிடணும். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா உடனே ஒரு டீயோ ஜூஸோ ஏதாவது ஒன்று குடிக்கணும். அப்புறம் ஒரு 8 மணிக்குன்னா அப்போ கொஞ்சம் சாப்பிடணும். 11 மணிக்கு லைட்டாக சாப்பிடணுன்னா ஹெவி மீல்ஸு சொல்லலை, ஒரு சின்ன ஸ்நாக்ஸு அண்டு ஒரு காஃபி, டீயா, ஜூஸு அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஹெவியாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடணும். சாப்பிடாம இருக்கலாமா சார்? சாப்பிடாம இருக்கக்கூடாது.
சாப்பிடாமலாம் இருக்கவே கூடாது. அதுதான் சொல்றேனே. நீங்க அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, குறைவா சாப்பிடாமயும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். காலையில எழுந்த உடனே காஃபி, டீ ஆர் ஜூஸ் ஏதாவது ஒரு 1/2 டம்ளர் சாப்பிடுங்க. 1 டம்ளர் சாப்பிடுங்க. அப்புறம் 8 மணிக்கு இட்லி ஒரு 2, 3 இட்லி உங்களுக்கு என்ன மாரி உங்க உடல் உழைப்பு, உங்க பசிக்கு தகுந்த மாரி 8 மணிக்கு சாப்பிடணும். அப்புறம் 11 மணிக்கு காஃபி, டீ, ஒரு ஃப்ரூட்டு இல்லன்னா பிஸ்கெட்டு. அதுலயும் சுகர் இல்லாத பிஸ்கெட்டு. அந்த மாரி 11 மணிக்கு சாப்பிடணும். அப்புறம் 1 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு கொஞ்சமா ரைஸு, மோர் வெஜிடபிள். வெஜிடபிள் நெறைய இருக்கணும். 70% வெஜிடபிள் இருக்கணும். 25% ரைஸ் இருக்கணும். ரைஸு ஒரு சின்ன கப்பு, ஒரு சப்பாத்தி. வெஜிடபிள் நெறைய இருக்கணும். அப்புறம் ஒரு 4, 5 மணிக்கு ஒரு வடை, ஒரு டீ அந்த மாரி சாப்பிடணும். அப்புறம் ஒரு 7, 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் 9 மணிக்கு நீங்க படுக்க போயிடணும். இந்த மாரி லைஃப் ஸ்டைல் இருந்தா தான் சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாக்கிங்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு என் கையில கார் இருக்கு, 2 வீலர் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதிலேயே போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க 2 கிலோமீட்டர் எங்கேயாவது கடைக்கு போறீங்கன்னா 2 கிலோமீட்டர் வந்து நீங்க நடந்தே போயிட்டு நடந்தே வரணும். முடிஞ்ச அளவு எங்க போனனாலுமே நடந்தே போற பிராக்டிஸ் இருக்கணும். சரிங்க. 2 வீலரே யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காரு, 2 வீலர் இதெல்லாம் வசதிகள் சில பேருக்கு இருக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உங்க உடல்ல வந்து யூஸ் பண்ணாதான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்க, சரிங்க. கொஞ்சம் குடலிறக்கம் வந்து நம்ம இது எக்ஸர்சைஸ் எதுங்க தவிர்க்கணும்? குடல்ல நீங்க வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, நம்ம கபாலபதி. கபாலபதியெல்லாம் ரொம்ப அதிகமா ரொம்ப விக்ரஸா பண்ணக்கூடாது. மைல்டா பண்ணணும். கபாலபதி வந்து என்னன்னாக்கா, நீங்க மூலாதாரத்தை பிடிச்சிட்டு அந்த மூச்சு மாத்தி மாத்தி விடும்போது அந்த குடல் இறக்கம் மேலே கீழே போயிட்டு வரும். குடல் இருக்குன்றது என்ன, நம்ம இந்த குடல் ஃபுல்லா ஒரு ஜவ்வுனால புடிச்சுக்கிட்டு இருக்கு உடம்புல, இன்னர் பார்ட்ல. அது எல்லாம் தளர்ச்சி ஏற்பட்டு அப்படியே கீழே இறங்குது. நம்ம குடல் அசம்பிளியே அப்படியே கீழே இறங்குது. ஸோ அதுதான். அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணனா உங்களுக்கு வந்து இந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணி நரம்பு சிஸ்டத்தெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணினா அதை மேலே இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேங்க. ஸோ அதுதான் மூல காரணம். உங்க எனர்ஜி வந்து உடம்புல எனர்ஜி குறைஞ்சதுன்னா இந்த மாதிரி குடல் இறக்கம் எல்லாம். அதே மாதிரி பெண்களுக்கு அந்த யூட்ரஸ் டவுன்வர்டு மூமெண்ட் கீழே இறங்குதுன்னு சொல்றாங்க. அது மேலே ஒரு இதுல உள்ளார பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, அது வந்து அந்த பிடிப்பு ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்ச உடனே அதெல்லாம் கீழே தளர்ச்சி அடைஞ்சு கீழே வருது. குடல் இறக்கமும் அதே தான். அந்த குடல் அசம்பிளி டோட்டலா அப்படியே கீழே இறங்குறதுனால உங்களுக்கு ஆனஸ் வழியா அது வெளியே வருது. அது மேல வைக்கணும்னா நீங்க எனர்ஜி ஃபுட்டா, இந்த நரம்புக்கெல்லாம் எனர்ஜி ஃபுட்டா சாப்பிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும். ஓகேங்க. அதனால எனர்ஜி ஃபுட்டு தான் இம்பார்ட்டன்ட் சார். எனர்ஜி ஃபுட்டு நல்லா சாப்பிடணும். உடற்பயிற்சி நல்லா பண்ணணும். அது நம்ம மகரிஷி எக்ஸசைஸு ப்ளஸ்ஸு நீங்க வாக்கிங் போறது. எங்க போனாலும் வாக்கிங் தான் போகணும். நீங்க 2 கிலோமீட்டர் போய் ஒரு கடைக்கு போயிட்டோன்னா நீங்க அப்ப 2 கிலோமீட்டர் டவுன் 2 கிலோமீட்டர் வரணும். 2 வீலர்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்கய்யா. இருந்தாதான் நம்ம பாடி சிஸ்டம் பர்ஃபெக்டா இருக்கும். சுகர் மற்ற எந்த நோயும் வராது. சிறப்புங்கய்யா. கரெக்டுங்களா? சரிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சுசிலா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. 2 கேள்வியா. ஒண்ணு வந்து உடற்பயிற்சியே நமக்கு போதும் தானையா, எதுக்கு வாக்கிங்கும் அவசியமா? மகரிஷியே எல்லாம் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, இல்ல இதை முடிச்சிடறேன். அடுத்த கேள்வி அப்புறம் கேளுங்க. நான் ஒன்னொன்னு, நம்ம உடற்பயிற்சி ஒரு மினிமம் தானே தவிர இதுவே நமக்கு எல்லாமே அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது சிம்பிளிஃபைடு கொண்டு இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் இது இருக்கணும். சரிங்க. உங்களுக்கு இது பத்தலைன்னு நினைச்சீங்கன்னா மற்ற எக்ஸசைஸும் பண்ணணும். நீங்க மற்ற எக்ஸசைஸ்னா வாக்கிங்கும் பண்ணணும். இது பத்தலை, உங்களால வந்து இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, 2-3 வருஷமா பண்றீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நோய் வருது, நோய் வந்துகிட்டு தான் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா
பிரச்சனையா இருக்குன்னா நீங்க மகரிஷி சொன்னதை பண்ணிட்டேன் ஏன் வருதுன்னு கேக்குறதெல்லாம் இல்லை. நீங்க எல்லா மற்ற பேராமீட்டரையும் மற்றதையும் நீங்க டேக் கேர் பண்ணணும். அது பத்தலைனாக்கா அது வேற வழியிலயே நீங்க உங்க உடம்பை மெயின்டைன் பண்றது உங்க பொறுப்பு. அவரு மகரிஷி வந்து ஒரு குறைஞ்சபட்ச அளவை கொடுத்திருக்காரு. சரிங்க. நான் அதனால நீங்க நான் பண்றேன் எக்ஸசைஸ் பண்றேன்னா நீங்க காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு 2 தடவை பண்ணுங்க. நம்ம எக்ஸசைஸ் 2 தடவை பண்ணலாமாயா? தாராளமா பண்ணலாம். நீங்க ஒரு தடவைன்னு இல்லை, காலையில ஒரு தடவை பண்ணுங்க. காலையில உடற்பயிற்சி, ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் இது 3 பண்ணுங்க. அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு நீங்க உடற்பயிற்சி 1 மணி நேரம் ஆகும், ரிலாக்ஸேஷன் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அப்புறம் மெடிடேஷனும் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இடையில அப்பப்போ நீங்க வாக்கிங் போறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சாப்பாடு நல்ல எனர்ஜி ஃபுட்டா சாப்பிடுங்க, சத்துள்ள உணவு சாப்பிடுங்க. அத சத்துள்ள உணவுனா ரொம்ப காரம் அதிகம், எண்ணெய் அதிகம், அது இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ரொம்ப ஃபைபரஸ் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டா சாப்பிடுங்க. அரிசி வகைகள்லாம் குறைச்சிருங்க. சரிங்க. இதெல்லாம் உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இருந்ததுன்னா உங்க பாடி நல்லா இருக்கும். உடல் உழைப்பு இருந்தாதான் உங்களுக்கு பசி நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க, கரெக்டா இருப்பீங்க. சரிங்க. இன்னொரு கேள்விங்கய்யா. ரொமான்டிக் ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்க இந்த அக்குப்ரெஷர் அந்த 14 பாயிண்ட்டும் செய்யணும்ல? ஆமா 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 செய்யணும், டெஃபினட்டா செய்யணும். அந்த 12 மட்டும் 13 மட்டும் செய்யக்கூடாது. இல்ல 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 நீங்க எல்லாம் 14 பாயிண்ட் நீங்க பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். அது போக அடிஷனலா எதையா ரொமான்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த ஒண்ணு போக வேற நம்ம இதுல அப்படிலாம் அந்த மாதிரிலாம் நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்கம்மா. மகரிஷி சொன்னது எல்லாத்தையும் பண்ணுங்க. நீங்க இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்றது ஒரு சிங்கிள் பாயிண்ட்னால எதையும் சரி பண்ண முடியாது. சரிங்க. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நாளா அவர் பார்த்துருக்கேன். அவருக்கு மெயினா வந்து ஃபுட்டு, நல்ல சாப்பாடு, எனர்ஜி ஃபுட்டா சாப்பிடணும், நிறைய உடல் உழைப்பு நிறைய நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னா உங்க ஜாயிண்ட் எல்லாமே மூவ்மெண்ட்லயே மெயின்டைன் பண்ணணும். எல்லா ஜாயிண்ட்டும் அசைவுலயே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வலியே இருக்காது. அது ஜாயிண்ட தான் முடக்கிருதையா, எப்படி அவங்க ஆக்டிவேட் பண்ண முடியும்? அதுக்கு வந்து முடக்கிக்குதுன்னா அதுக்கு முதல்ல மருந்து சாப்பிட்டு அந்த முடக்கத்தெல்லாம் எடுக்கணும். நீங்க எடுத்துட்டு மருந்து, அதுக்காக மருந்திலே நம்பிட்டு இருக்க கூடாது. மருந்து 50%, உங்க உடல் உழைப்பு 50%. நீங்க உடல் உழைப்பை பண்ணீங்கன்னா அந்த வலி இருக்கவே இருக்காது. சரிங்க. நீங்க உதாரணத்துக்கு நீங்க காலையில எழுந்துக்கிறீங்க, எழுந்து 1 கிலோமீட்டர் போய் நடந்து போயிட்டு வாங்க, உங்க வலி எல்லாம் நல்லா குறைஞ்சிடும். நல்ல வெயில், காலை வெயில்ல நீங்க 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வாங்க, நல்ல வேர்வை கொட்டுற மாதிரி நடந்து போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வலி எல்லாம் குறைஞ்சி 50%, 60% வலி போயிடும். மருந்து சாப்பிடாமையே நீங்க இந்த வாக்கிங் போயிட்டு வந்து நீங்க இந்த மகரிஷி எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதுல ஒரு 30-40% குறைஞ்சிரும். மகராசனெல்லாம் பண்ணீங்கன்னா குறைஞ்சிரும். அப்புறம் நீங்க ஒரு வாக்கிங் போனீங்கன்னா இன்னும் ஒரு 30% வலி போயிடும். 70% உங்களுக்கு மருந்து சாப்பிடாமயே வலி போயிடும். சரிங்க. பிளஸ் மருந்து சாப்பிடணும். நீங்க டாக்டர் பாத்தீங்கன்னா இந்த வலி குறைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து சாப்பிடணும். பிளஸ் உடற்பயிற்சி, வாக்கிங் எல்லாம் பண்ணணும். சாப்பாடும் ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா இந்த 90% உங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் குறைக்க முடியும். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ஐயா, இப்ப உடம்புல ஒவ்வொரு உறுப்புலாம் முக்கியமானதுன்னு சொல்றீங்க, வாசம் ஐயா. இப்ப வயதானவர்களுக்கு வந்து பேராசிரியர் சொல்லி பாத்திருக்கேன், பாடி மாஸ் குறைய கூடாதுங்கிறாங்க ஐயா. அது எப்படி? அதுக்கு நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குங்களா? பாடி மாஸ் குறையாம இருக்கணும். இல்ல குறைய கூடாது, இல்ல அதிகமாக கூடாது. பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ்னா வெயிட் அதிகமாக கூடாது. இப்ப குறைய எப்படி அதிகமாக்குறது? எது சொல்றீங்க?
பாடி மாஸ் சில பேர் குறைவா ஒல்லியா இருப்பாங்க. அவங்க எப்படி கொஞ்சம் கரெக்டா ஒல்லியா இருந்தா ரொம்ப நல்லது ஐயா. ஒல்லியா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல உண்மையிலேயே ரொம்ப இப்பெல்லாம் வயசாக எல்லாம் ஒபிசிட்டி ரொம்ப வெயிட் அதிகமாயிடுது, குண்டாயிராங்கன்னா எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒல்லியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்பிரசாதம். எங்க பையன் என்ன சொல்றான், வயசா என்ன பாடி மாஸ் குறையும், எலும்புலாம் ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும், பாடி மாஸ் எலும்பு ஸ்ட்ரென்த் எல்லாம் நல்லா இருக்கும். உங்க தசை ஊழல் சொல்லுவாங்க, எனர்ஜி இல்லாத தசைகள்னா அது மாதிரிலாம் இல்ல. தசைகள் தான் குறையுமோ தவிர எலும்பெல்லாம் நீங்க உடற்பயிற்சி, நீங்க சாப்பாடு, நல்ல நடப்பயிற்சி எல்லாம் பண்ணீங்கன்னா எலும்பு நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். குறையாது, தசை தான் குறையும். அக்குப்ரெஷர் ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு கேட்டேன், அதுக்காக வேற ஒண்ணும். இதுக்கு அக்குப்ரெஷர்னு செப்பரேட்டாலாம் நீங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் வெயிட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமாக கூடாதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்க உங்க வெயிட் வந்து அதிகமா போகக்கூடாது. அதிகமா போச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். குறைவா இருக்கு எனக்கு. குறைவா இருந்தாக்கா ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க? ஒரு பிரச்சனை இல்லைங்க, நல்லாதான் இருக்கீங்க. உடம்பு பாடி மாஸ் கம்மியா இருக்கும், ஒரு கவலை தாங்க ஐயா. நீங்க பாடி மாஸ் குறைவா இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, சந்தோஷம் ஐயா. வாழ் வளம் ஐயா. ஐயா வாய்ப்பு நன்றி. வாழ் வளம், வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? நிறைவு பண்ணிக்கலாமா? வேற யாரும் கேள்வி கேட்கறது இல்லைன்னு? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. நான் என்னால் முடிந்த அளவுக்கு நம்ம உடற்பயிற்சியினுடைய ரகசியங்களை ஐயா நீங்க மிக சிறப்பா சொல்லிட்டீங்க ஐயா. எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஸ்கிரீன் எல்லாம் ஷேர் பண்ணி நல்லா பண்ணிருந்தீங்க ஐயா. பிரசன்டேஷன் எல்லாருமே சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா இன்னொருத்தவங்க இருக்காங்க, சாந்தி சுந்தரமா. சாந்தி சுந்தரமா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா? வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சூப்பரான விளக்கங்கய்யா. ரொம்ப நல்லது. உணர்ந்து செய்வதற்கு மகரிஷி உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க எங்களுக்கு. அப்பப்போ மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காகவும் உணர்ந்து அந்த அக்குப்ரெஷர் பயிற்சியை பண்றதுக்காகவும் பெரும் உதவியாக இருக்குங்க ஐயா. முதல் கட்டமாக கற்றுக்கொண்டவர்களும் சரி, நம்மள மாதிரி பேராசிரியரும் சரி, இது ஒரு நல்ல ஒரு உத்வேகமான ஒரு முயற்சி, நல்லா இருந்தது ஐயா. 2 கொஸ்டின் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்டுறேன். அதாவது சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, ஒரு 1/2 hour கழிச்சு தான் குடிக்கணுங்கிறாங்க. அதுக்கு உண்டான காரணம் என்னங்கய்யா? அது காரணம் என்னன்னா, இப்ப நீங்க உணவு சாப்பிட்ட வாயில போட்ட உடனே மூளை வந்து இந்த இவர் வந்து இந்த பொருளை சாப்பிடுறான்னு மூளை வந்து கல்லீரலுக்கு ஒரு கட்டளை போகும். கல்லீரல் இருந்து ஆசிட் சுரந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடை செரிமானத்தை கூழ் போல ஆக்கணும். நீங்க பழம் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் அப்படியே சாலிடா சாப்பிட்றீங்க. வேகமா வாயில் அரைச்சு, ஒரு பாதி அரைச்சி பாதி அரைக்காம வேகமா சாப்பிட்றோம். அது இறப்பையில போயிட்டு இந்த ஆசிட் கல்லீரல இருந்து வர ஆசிடும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கூழ் மாதிரி நம்ம பசை மாதிரி அரைக்கிறதுக்கு நீங்க அந்த ஆசிட் வந்து டைலூட் ஆகாம இருக்கணும். தண்ணி குடிச்சிட்டீங்கன்னாக்க அந்த ஆசிட் டைலூட் ஆயிடும், உங்களுக்கு டைஜஷன் ஆகாது. அந்த பொருள்கள்லாம் அப்படியே சாலிட். நீங்க மாதுளம் ஏதோ ஒரு பழம் சாப்பிடுறீங்க, இன்டெஸ்டைன்லயே அஜீரணம் ஆயிடும், ஜீரணம் ஆகாம அப்படியே நின்று போயிடும். அந்த ஆசிட் கல்லீரல்ல இருந்து வர ஆசிட், கால் பிளாடர் வழியா வர ஆசிட் வந்து இறப்பையில உக்காந்து அதை வந்து நல்ல கூழ் மாதிரி அரைச்சி அப்புறம் தான் சிறுகுடலுக்கு போய் அங்கே எனர்ஜி எல்லாம் அப்சார்ப்ஷன் ஆகும். குடல்ல தான் நம்ம சாப்பாடு சக்திகள்லாம் எடுத்துக்குது. சிறுகுடல் எடுத்து அது கல்லீரலுக்கு அனுப்பி ஸ்டோரேஜுக்காக அனுப்புது. அதனால தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த ஆசிட் வந்து டைலூட் ஆயிடும். டைஜஷன் நல்லா ஆகணும்னா நீங்க தண்ணி ஒரு வேணா கொஞ்சம் ஒரு காரம் வந்தா லைட்டா ஒரு சிப்பு பண்ணிக்கலாம், சும்மா கொஞ்சமா. நிறைய 1/2 லிட்டர் 1 லிட்டர் எல்லாம் குடிக்கூடாது, சும்மா கொஞ்சமா குடிக்க கூடாது. குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசிட் எல்லாம் டைலூட் ஆயிடும், ஜீரணம் ஆகாம போயிடும். ஓகேங்க. ரொம்ப அற்புதமான விளக்கம். சரிங்க, அதே ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ஐயா. இன்னும் செகண்ட் கொஸ்டின் மட்டும் கேட்டுறீங்க. பேரனுக்கு 10 வயசு ஆகுதுங்க.
நல்லா ஆக்டிவா இருக்காங்க, இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அண்டர் வெயிட்டாவே இருக்காங்கய்யா. ஒன்னும் தப்பு அவங்க இல்லம்மா. ட்வின்ஸுங்கய்யா. பொண்ணு நல்லா இருக்குது. கூட பிறந்த ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு பையனும் ட்வின்ஸு. அவங்க ஈக்குவலான கரெக்டான வெயிட்ல இருக்காங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க அவங்களும். ஆனா இந்த பையன் வந்து அதிகமா ஃபோன் பார்க்கணும்னு நினைக்கிறான், டிவி பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆனா சாப்பாடு ரொம்ப இன்டேக் கம்மி. அந்த பொண்ணு 2 இட்லி சாப்பிட்டா இவர் 1/2 இட்லி தான் சாப்பிடுறாரு. அண்டர் வெயிட்டா இருக்கிறதுக்கு நம்ம வெயிட்டை ஏத்துறதுக்கு என்னங்கய்யா பண்றது? ஒன்னும் புரியலங்கய்யா எனக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க அவனை வந்து நிறைய ஃப்ரூட் ஜூஸு, நிறைய எக்கு கொடுங்க, நல்ல பாயில் கொடுங்க, இதெல்லாம் கொடுத்து மொபைல்ல பதிலா இல்லை வெளியில எங்கேயோ போய் விளையாடணும், பால் விளையாடணும், கிரிக்கெட் அந்த மாதிரி விளையாடணும். விளையாடுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பசி வரும், அவன் சாப்பிடுவான். இப்போ இவன் பிசிக்கல் உடற்பயிற்சி இல்லைன்னாக்கா அவனுக்கு பசியே எடுக்காது. எந்த உறுப்புகளுக்கும் வேலையே செய்யாம அதுக்கு எனர்ஜியே, உடம்புல இருக்க எனர்ஜி அப்படியே இருக்கும், செலவே ஆகாம சாப்பாடு தேவைப்படாது. ஓகே சார், ஓகே. அதனால நீங்க பண்ண வேண்டியது ஒரே வந்து அவனை விளையாட விடணும். வெளியில போய் அவன் யாரும் கூட பசங்க இல்லைன்னா பெரியவங்க யாராவது கூட்டு போயிட்டு, நீ பால் போடுற, நான் பால் எடுத்து கொடுக்குறேன்னு கிரவுண்ட்ல போய் விளையாடணும். அது பண்ண சொல்லுங்க. யாராவது ஒருத்தர், யாரோ வீட்டுல யாரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வயிறு பசி வந்துரும், அப்ப சாப்பிட்டுருவாங்க. ஓரளவுக்கு ஹெல்த் வந்துரும். ஓகேங்க, ஓகேங்க. சாப்பாடு நல்லா கொடுங்க. அவன் கேட்கறதெல்லாம் பால், முட்டை எல்லாம் கொடுங்க. ஏங்க பிஸ்கட் அதுதானே, இந்த நொறுக்கு தானங்க சாப்பிடுதுங்க, சொன்னா கேட்க மாட்டேங்குதுல்ல. இல்ல கேட்க மாட்டேங்குதுல்ல, நீங்க பிஸ்கட்டே வீட்டுல வச்சுக்காதீங்க. அவன் ஏதாவது கேட்டான்னா பழம் கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க, அந்த மாதிரி வேற ஏதாவது கொடுங்க, முட்டை கொடுங்க. அந்த இந்த மாதிரி இந்த மிக்சரு, இந்த கார வகைகள் இதெல்லாம் கொடுக்காதீங்க. வீட்லயே வச்சுக்க கூடாது. பிஸ்கட்டும் வச்சுக்கூடாது, சாக்லேட்டு வச்சுக்கூடாது, கேக்கு வச்சு. வீட்டுல வந்து இந்த பாசி பயிர் அவிச்சு கொடுக்கறது, காண பயிர் வச்சு கொடுக்கறது எல்லாம் கொடுக்குறீங்க. நானு அத மாதிரி கொடுக்குறீங்க. பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுப்பேன். ஏதாவது ஈவினிங் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவீங்க. ஒரு இந்த மில்லட்ஸ் இருக்குல்லங்க, அதுலயே மாவு வச்சிருக்கேன், அதுலயே ஏதாவது பணியாரம் மாதிரி அப்படி ஹெல்த்தாவே கொடுப்பேன். ஒரு நாள் இனிப்பு காரம் அப்படி கொடுப்பீங்க. நீங்க நிறைய விளையாட சொல்லிட்டீங்கன்னாவே சரியா போயிடும். ஓகேங்க, ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு வேலை ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயா நீங்க மருத்துவர் மாதிரியே எங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா மருத்துவராவே போன பிறவில பிறந்திருப்போம் போல. சரி சரி, ரொம்ப அற்புதங்கய்யா, அற்புதம். உங்களுடைய அருட்பணி சிறக்க இந்த சாந்தி சுந்தரம் சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா அடுத்த கேள்வியோட முடிச்சுக்கலாங்க ஐயா. முடிச்சுங்க. ஓகேங்க ஐயா. கீதா சுரேஷ் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா ரொம்ப நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் வித் ஸ்லைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டில படிக்கும் மாதிரி இருக்கும் ஐயா. ரொம்ப நன்றி. நாங்க நினைக்கிறோம் வேதாத்ரி மகர்ஷி எக்ஸசைஸ் இதெல்லாம் என்ன சும்மா இப்படி பிரஸ் பண்ணணும் அப்படி எல்லாம் இருக்கும், சிம்பிளிஃபைடு நினைக்கிறோம். ஆனா அவ்வளவு 14 பாயிண்ட்ஸ்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்கோ. உங்களுடைய கிளாஸ், சௌமித்ரி ஐயா கிளாஸ்ல எல்லாம் அது பார்த்தா எங்களுக்கு புரியும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வேதாத்ரி மகர்ஷி இவ்வளவு நினைச்சு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்கோ. அது பான்கிரியாஸ்னா தொப்புள் கிட்டயே இருக்கும் இல்ல ஐயா, சுகர் இருக்கவங்க எல்லாம் அது பண்ண மக்கராசனா இதெல்லாம் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும். நம்பிக்கை வச்சு அந்த ஐயா எல்லாம் பாவம் சுகர் இருக்கு, அப்புறமா ஆர்த்ரைட்டிக்ஸ் அவர் அம்மா எல்லாம் கேட்டு நின்றாங்க இல்லையா. அதுக்குதான் நான் இப்போ பேசின்னு இருக்கிறேன். நாங்க என்ன இப்போ எப்படி எங்களுக்கு கடவுள் இப்போ கொடுத்திருக்கோம், அதுக்கு நன்றி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் தேங்க்ஃபுல் இருந்துட்டு இது எக்ஸசைஸ் எல்லாம் வேதாத்ரி மகர்ஷிக்கு ஒப்பிச்சுட்டு கரெக்டா பண்ணா இது இந்த எல்லாம் வெளியே வரல ஐயா. ஃபுட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணா அதுக்கு தான் நான் சொல்ல இட்ஸ் நாட் ஃபீல் பேட். நல்லா சாப்பிடணும். நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படி ஃபைபர் இருக்கும், அது எவ்வளவு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். சோ இதெல்லாம் பண்ண அவரு என்ன ஃபீல் பண்றது வேண்டாம். எல்லாருக்கும் இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். வாக்கிங் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் எங்களுக்கு இல்லையா ஐயா. அதுக்கு தான் நான் பேசினேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றி. கரெக்டா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. தேங்க்ஸ்மா. ஓகே. நம் கடமை அறவாழ்வின்
மார்க்கத்தே